மாதம் முழுவதும் கர்த்தர் ஒரு குறைவில்லாமல் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த மாதம் அல்ல, உங்கள் வாழ்க்கை முழுவதும் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு ரொம்ப நேரம் இல்லை. கர்த்தர் நம்மோட கூட இன்றைக்கு பேசணும். ஒரு 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 15 நாட்களுக்கு முன்பாக தேவ சமூகத்தில் வாக்குத்தத்தத்திற்காக நான் ஜெபித்து கொண்டிருந்த போது கர்த்தர் ஒரு வசனத்தை காண்பித்து எனக்கு அந்த வசனத்திலிருந்து பேசும்படி சொன்னார். ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே இது என்ன ஆண்டவரே? வாக்குத்தத்தமா ஆண்டவர்? என்ன இருக்கிறதுலே பிரதானமான வாக்குத்தத்தம் இதுதான். ஆமென் சொல்லுங்க. இது உனக்குள்ள வந்துட்டா போதும், உன் வாழ்க்கை மாறிடும். அல்லேலூயா. நீங்க நினைக்கிறோம் வாக்குத்தத்தம், ஒரு பரிசுத்தவான் இப்படி சொன்னார், கவனிங்களேன். வாக்குத்தத்தம்னா 1ஆம் தேதி வாங்கி வச்சு நான் அந்த மாசத்து வரைக்கும் கர்த்தர் பேசுறாருன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லையா? விலையேற பெற்ற ஒரு டைமண்டை வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சிருக்கீங்க பாத்தீங்களா? வீட்டில் வச்சிட்டீங்கன்னா அந்த டைமண்ட் எல்லாத்துக்கும் உங்களுக்கு உதவும். நல்லதுக்கு கெட்டதுக்கு போறதுக்கு வர்றது நம்மளை அலங்கரிக்க எல்லாத்துக்கும் அந்த டைமண்ட் உதவும் பாருங்க. அந்த மாதிரி வாக்குத்தத்தம் நமக்குள்ளே வந்துட்டா அது உங்க வாழ்க்கை முழுவதற்கும் பயன்படுவதற்கு அது ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நல்லா கையை தட்டினா வயிறு வலி வராது. ஆமீன் சொல்லுங்க. நல்லா கையை தட்டினா கொழுப்பு சேராது. ஆமீன் சொல்லுங்க. நல்லா கையை தட்டினா சுகர் வராது. ஆமீன் சொல்லுங்களேன். சுகருங்கிறாலாம் தொடையில தட்டாத, கையில தட்டு. ஆமீன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமீன். நிச்சயமா சொல்றேன், இதெல்லாம் பிராக்டிஸ் பண்ணி பாருங்களேன். கர்த்தர் நல்லவர். அதனால இந்த வாக்குத்தத்தத்தின்படி இந்த மாதம் நடத்துவார். சரியா 1 மணி நேரத்தில் இந்த வாக்குத்தத்த ஆராதனை முடித்து நான் உங்களுக்கு அனுப்புவேன். 121ஆம் சங்கீதம் என்னோட கூட 121ஆம் சங்கீதம் அதனுடைய 6ஆம் வசனத்தை மேலிருந்து நாங்கள் வாசிக்கிறோம். 751வது பக்கம் பழைய ஏற்பாட்டில், பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவது இல்லை. கையை தட்டி சொல்லுங்களேன். உன்னை சேதப்படுத்துவது இல்லை. உன்னை சேதப்படுத்துவது இல்லை. உன்னை சேதப்படுத்துவது இல்லை. உன் குடும்பத்தை சேதப்படுத்துவது இல்லை. உன் பிள்ளைகளை சேதப்படுத்துவதில்லை. உன் தொழிலை சேதப்படுத்துவதில்லை. உனக்கு உண்டான ஒன்றையும் உன் அலங்காரத்தை சேதப்படுத்துவதில்லை. உன் ரட்சிப்பை சேதப்படுத்துவதில்லை. உனக்கு கொடுத்த வரங்களை சேதப்படுத்துவதில்லை. உனக்கு கொடுத்த கிருபைகளை சேதப்படுத்துவதில்லை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் இந்த மாதத்தில் உனக்கு கொடுக்கிற வாக்கு என்ன தெரியுமா? உன்னை ஒருவராலும் சேதப்படுத்த முடியாது. உன் குடும்பத்தை ஒருவராலும் சேதப்படுத்த முடியாது. உனக்கு கொடுத்த ரட்சிப்பு, உனக்கு கொடுத்த வரம், உனக்கு கொடுத்த அலங்காரம், உனக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம், உனக்கு கொடுத்திருக்க நன்மை, உனக்கு கொடுத்திருக்க பிள்ளைங்களை பிரதர் ஒருவரும் சேதப்படுத்த முடியாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இதுக்கு மேல என்ன வாக்குத்தத்தம் வேணுங்க? இந்த மாசம் மாத்திரம் இல்லைங்க இந்த வாக்குத்தத்தம். நீ இந்த பூமியில எவ்வளவு நாள் ஜீவனோடு இருக்கிறியோ அது வரைக்கும், நீ மரித்த பிறகு உன் சந்ததிக்கும் இந்த வாக்குத்தத்தம் தொடரும். இன்றைக்கு கர்த்தர் உன்னோட கூட உன் ஆத்துமாவில் இந்த வாக்குத்தத்தத்தை வைக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒன்னும் சேதப்படுத்த முடியாது. நான் இப்படி சொல்றேன், உன்னை சேதப்படுத்துறவன் நீ ஒரு கல்லா மாறிட்ட. இப்போ கர்த்தரால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு கல்லு. இந்த கல்லின் மேல் எவன் மோதுகிறானோ அவன் நொறுங்கி போவான். இந்த கல் எவன் மேல் விழுகிறதோ அவன் அமிழ்ந்து இல்லாமல் போவான். ஆமே சொல்லுங்க. ஆமே. உன்னை அழிக்க எத்தனை பேர் பதிவு இருந்தா, உன்னை இருக்க கூடாது நிர்மூலமாக்கணும் எத்தனை பேர் கங்கணம் கட்டினா, ஒருத்தன் கூட இன்னைக்கு ஜீவனோட இல்ல. கர்த்தர் சொல்றாரு, இன்னும் சிலரை உன் கண்கள் பார்க்குது, அவர்களையும் உன் கண்களுக்கு முன்பாக இருந்து அகற்றுவேன். நீ என் நாமத்தினாலே சேதப்படுத்தாதபடி காத்துக் கொள்ளுவேன். அல்லேலூயா. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. நீ பலம் கொண்டு திடமனதாயிரு. நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் உன்னை ஒருவனும் எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோட இருப்பேன். நான் உன்னோடு இருந்து செய்கிற காரியங்கள் பயங்கரமாக இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க இத? ஆமென் சொல்லுங்க. உன்னை பார்ப்பதற்கு ஒரு சிறு பூச்சி போல இருக்கலாம், உன்னை பார்ப்பதற்கு அற்பமாய் தெரியும். ஆனா உன்கிட்ட இருந்து வெளிப்படுகிற அபிஷேகத்தின் பலம் எதிரிகளை அழிக்கக்கூடிய அளவுல, எதிரிகளை நிர்மூலமாக்குகிற, நீ முழங்கால் நின்று கரங்களை உயர்த்தும் போது சத்துருவின் கோட்டைகளை அழித்து அது என்ன பாஸ்டர்? சூரியன் அது என்ன பாஸ்டர்? ரெண்டுமே கோள்கள். என்ன கோல்? சூரியன் ஒரு கோல், சந்திரன் ஒரு கோல். அந்த வானமண்டலத்துக்கு பொல்லாதாவின் சேனைகள் உன்னை சேதப்படுத்த முடியாது. எந்த கோள்களை ஏவி சேதப்படுத்த முடியாது. எந்த மந்திர வல்லமைகளை ஏற்படுத்தி, நான் கர்த்தருடைய நாமத்தில் சொல்றேன், கையை தட்டி சொல்லு, உன்னையோ உன் கணவனையோ உனக்கு கொடுத்த அபிஷேகத்தையோ ஒருவரும் சேதப்படுத்த. உன் வியாதி உன்னை சேதப்படுத்தாதே. உன் பலவீனம் உன்னை சேதப்படுத்தாதே. நீ பினான்சியல் ஸ்ட்ரகிள்ல போற, அது உன்னை சேதப்படுத்தாதே. நான் நிலைநாட்டினவன். என் பரிசுத்த பர்வதத்திலே கொண்டு வந்து என் கரத்தினால் நிலைநாட்டின பிள்ளை நீ. என் கரத்தினால நாட்டப்பட்ட நீ. எனக்கு நீதியின் விருட்சங்கள் என்று எண்ணப்படுகிற வரைக்கும் உன்னை ஒருவரும் சேதப்படுத்த முடியாது. சேதப்படுத்துறதுக்கு அவனை கொண்டு வந்தேன்.
27:3 உன்னை சுற்றி ஒரு வேலி அடைத்து வாசிங்க. ஏசாயா 27:3 நான் நோட்ஸ் எடுக்கல, கர்த்தர் சொல்றதை சொல்றேன். கர்த்தராகிய நான் உன்னை காப்பாற்றி அடிக்கடி நீ சோர்ந்து போகிற நேரம் எல்லாம் என் வசனம் என்கிற தண்ணீரை, என் அபிஷேகம் என்கிற தண்ணீரை, என் வார்த்தை என்கிற தண்ணீரை ரேமாவை அனுப்பி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடி கையை தட்டி சொல்லு. இரவும் பகலும் தூங்காமல் உன்னை சேதப்படுத்தாதபடி காத்துக்கொள்ள ஒரு தெய்வம் இந்த ஆலயத்தில் உலாவி கொண்டிருக்கிறார். மகளே, உன் பிள்ளை வாழ்க்கை, உன் மருமக வாழ்க்கை, உன் மருமக வாழ்க்கை, உன் பேர பிள்ளைங்க வாழ்க்கை ஒன்றை சேதப்படுத்த முடியாது. ஆமென் சொல்லுங்களேன். இந்த உலகம் பயங்கரமாய் போய் கொண்டிருக்கிறது. இந்த உலகத்தை பார்த்து நீ பயப்படாத. இந்த உலகத்தில் கடைசி நாட்கள் இருக்கிறோம். இதில் எந்த மாற்றமும் இல்லை. இந்த உலகத்தில் கொள்ளை வியாதி வரலாம், இந்த உலகத்தில் விபத்துகள் வரலாம், மலைகள் சரியலாம், மக்கள் குவியலா சாகலாம். ஆனாலும் நீ என் தெரிந்து கொள்ளப்பட்ட தாசன், நீ என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட என் பிள்ளை, உனக்கு ஒரு சேதமும் வராதே. யுத்தம் வரட்டும், தேசத்துல என்ன வேணாலும் நடக்கட்டும். இன்று பார்த்த மனிதர்கள் நாளைக்கு இல்லாம போகலாம். ஆனால் நீயோ என் கரத்தினால நிலைநாட்டப்படுவாய். வனாந்தரத்தில் உன்னை அழிக்க ஓக் என்கிற ராஜா எழும்பலாம், உன்னை அழிக்க சீகோன் என்கிற ராஜாக்கள் எழும்பலாம். அந்த ராஜாக்களுக்கு உன்னை தப்புவித்து நான் கொடுத்த வாக்குத்தத்தத்தின் தேசத்தில் உன்னை கொண்டு போய் நாட்டுவேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒன்று உங்களை சேதப்படுத்தாது. வனாந்தரத்தில் பீலேயாம்கள் எழும்பி உனக்கு விரோதமாய் மந்திரங்கள் பண்ணலாம். வனாந்தரத்தில் எத்தனை பேர் உன்னை அழிக்க நினைத்தாலும் மகனே, உன்னோட கூட மேகஸ்தம்பமாய் நான் இருக்கிறேன், உன்னோட அக்கினி ஸ்தம்பமாய் நான் இருக்கிறேன். ஒன்றும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால ஆபத்து விபத்துகளை பார்த்து, இவன் கொள்ளை வியாதிகளை பார்த்து, இயற்கை பேரழிவுகளை பார்த்து நீ பயப்படாத. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. மிலிட்டரி இருக்கட்டும் பிரதர், போலீஸ் இருக்கட்டும் பிரதர், அவங்களால நம்ம வீட்டை தான் காப்பாற்ற முடியும், நம்ம உயிரை காப்பாற்ற முடியாது. அதனால தெரிஞ்ச சங்கீதக்காரன் 127:2 சொன்னா, கர்த்தர் வீட்டை நகரத்தை காவாராகில் காவலாளர். ஒரு பெரிய கவனிங்க, ஒரு பெரிய இயற்கை பேரழிவு பூகம்பம் வரும்போது ராணுவம் காப்பாத்துமா? போலீஸ் காப்பாத்துவாரா? ஆனா அதுல இருந்து கர்த்தர் காப்பாத்துவாரு. எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு சுனாமியில தேவனுடைய ஆலயத்தில் ஆராதித்துக் கொண்டிருந்த அத்தனை பேர் ஒருவர் கூட சேதமாகாதபடி சுற்றிலும் அழிவுகள். ஆனா ஆலயத்துக்குள்ளே இருந்தவர்கள் காப்பாற்றப்பட்ட சாட்சி எத்தனை பேர் கேட்டோம்? நான் சொல்றேன், உலகத்தையே என்ன நடந்தாலும் பிரதர் உன்னை அழிக்க முடியாது பிரதர். கர்த்தர் உன்னை நல்லா நாட்டி வச்சிருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? நீ இருக்கிறது வனாந்தரம் தாவீதே. உனக்கு எதிராக கரடி நிக்குது, உனக்கு எதிராக சிங்கம் நிக்குது, உனக்கு எதிராக பொல்லாத மனிதர்கள் நிக்கிறாங்க. ஒண்ணு கூட உன்னை சேதப்படுத்த முடியாது. ஏனென்றால் நான் உன் தலை மேல ஊத்தப்பட்ட அந்த அபிஷேகம் உனக்குள்ள இருக்குது. அரண்மனைக்குள்ள இருக்கிறான் சவுல், அவனை காப்பாற்ற முடியல. என் கிருபை அவனை விட்டு விலகிட்டேன். அவன் செத்து போனான். ஆனால் வனாந்தரத்தில் யாருமே இல்லாமல் அலைந்து திரிந்த தாவீதை நான் காப்பாற்றி அவனை என் பரிசுத்த பர்வத ஸ்தலத்துக்கு கொண்டு வந்து அவனை ராஜ அபிஷேகம் பண்ணி அவனை முதிர் வயது வரைக்கும் மகிமையாய் ஐஸ்வர்யவானாய் அவன் மகிமை குறைந்து கொள்ளாமல் காத்தது போல இன்னைக்கு சிலர் மேல அந்த அபிஷேகம் வருது. நீ கரடிக்கு எதிர்க்க நிக்கிற, நீ சிங்கத்துக்கு எதிர்க்க நிக்கிற, பொல்லாத மனிதர்கள் உன்னை அழிக்க நினைக்கிறான். ஆனா கர்த்தர் சொல்றாரு, தாவீதே உன்னை ஒருத்தரும் அழிக்க முடியாது, உன்னை ஒருத்தரும் தொட முடியாது. என் அபிஷேகம் மேல இருக்குது, நான் கொடுத்த அந்த அக்கினி ஆயுதம் மேல இருக்குது, உன்னை ஒருவரும் சேதப்படுத்துவது இல்லை. எத்தனை பேர் நம்புறீங்க? விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்று தேவனுடைய பிள்ளையாய் மாறினவர்களுக்கு மார்க் 16:16-19 வாசி பாருங்க. சர்ப்பங்கள் வருமாம், பேய்கள் வருமாம், பொல்லாதது வருமாம், விஷங்கள் வருமாம், ஒன்றும் உன்னை சேதப்படுத்தாது. மகளே, வாசிச்சிருங்களா அந்த வசனத்தை? விசுவாசம் உள்ளவன் ஆகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்பட்டுனா காப்பாற்றப்படுவான் அர்த்தம். அது கான்டெக்ஸ்ட், காப்பாற்றப்படுவான். சரி, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், பேசுவார்கள், எடுப்பார்கள். இதெல்லாம் கிட்ட வந்தது, எடுத்தாங்க. சாவுக்கு ஏதுவான எதை ஒன்றை குடித்தாலோ
கையை தட்டி சொல்ல, இந்த உலகத்தில் இருக்கிற எது சாவுக்கானது ஒன்றும் என்னை கையை தட்டி சொல்லு, நல்லா சொல்லு. இன்னைக்கு அந்த அபிஷேகம் மகளே, உன் வியாதி பலவீனத்தை பார்த்து என் பிள்ளைங்க கல்யாணத்தை பார்க்காம செத்துருவனோ, நான் கற்ற வீட்டை பார்க்காம செத்துருவனோ, உனக்குள்ள ஒரு பயம் அடிக்கடி வருது. இன்னைக்கு ஆவியானவர் சொல்றாரு, ஒன்றும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஐயா, நான் சொல்றேன், உன்னை பத்திரமா பார்த்துக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். எரேமியா 40 வாசி பாருங்க. அந்த எருசலேம் பட்டணம் முழுவதும் அழிக்கப்பட்டது. நெபுசரான் என்கிறதான ஒரு மந்திரி வந்து அந்த எரேமியாவை பார்த்து சொல்றான், எரேமியாவே, எரேமியாவே, நீ அழைக்கப்பட்டவன், எரேமியாவே, நீ அபிஷேகம் பெற்றவன், எரேமியாவே, கர்த்தருடைய வார்த்தை உன்கிட்ட இருக்குதுடா. உன்னை அழிப்பதற்கு தேவன் சித்தம் வச்சில்ல. நீ என்னோட கூட நீ வருவதற்கு சம்மதியானால் பாபிலோனுக்கு வா, அங்கே நான் உன்னை பத்திரமாய் பார்த்துக் கொள்வேன். நான் இப்படி சொன்னா உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். ஒரு நெபுசராதானே, ஒரு அழைக்கப்பட்டவன், அபிஷேகிக்க பாதுகாத்த கொள்ள முடியனா? வானத்தையும் பூமியும் படைத்தவர், உன்னை தாயின் கருவிலே உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்து உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாய் மாற்றி உன்னை இந்த நாள் வரை நடத்தி வருகிற என் தேவன் உன்னை எவ்வளவு பத்திரமாய் பார்த்துக் கொள்ளுவார். எத்தனை பேர் நம்புறீங்க? பத்திரமா பார்த்து பாரு, ஒரு சேதம் வராது பிரதர். நீ பயப்படுற காரியம் ஒண்ணு வராது. யோபு போல நீ அஞ்சினது உனக்கு நேரிடாது. நான் யோபுக்கு மாத்திரம் தான் அனுமதி கொடுத்தேன், வேற யாருக்கு அனுமதி கொடுப்பதில்லை. என் பிள்ளைகள் துன்பப்படுவதை, கஷ்டப்படுவதை, இழந்து போய் நிற்பதை இனி என் கண்கள் காண்பதில்லை. இதோ என்னோட கூட உன்னோட ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்துகிறேன். ஆமே. நம்ம நினைக்கிறோம் எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிற சிலர் நினைக்கிறீங்க, பெரிய வீடு, நிறைய பணம், காரு, பங்களாலாம் வந்துட்டா நல்ல ஊர்ல பத்திரமா இருந்தா ஆமேன்னு சொல்லுங்க. கனடால இருந்து ஒரு தம்பி எனக்கு அடிக்கடி பேசுவாரு, பாஸ்டர் எங்க ஊரை மாதிரி பாதுகாப்பு, எங்க ஊரை மாதிரி ஒரு ஆசை. நீங்க பஸ்ஸரை அமிக்கிட்டு கேட்டுக்கு போறதுக்குள்ள போலீஸ் வந்து நிற்கும் பாஸ்டர். ஒரு சின்ன பூச்சி வந்ததுன்னா கூட, வெட்டிக்கிளி வந்தா கூட போன் பண்ணா போலீஸ் எடுத்து போவோம் பாஸ்டர். அவ்வளோ பாதுகாக்கப்பட்ட இடத்துல இருக்கிறோம் அப்படின்னு அவர் சொல்றாரு. நான் சொன்னேன், நான் இருக்கிறது பாம்புகள் நிறைந்த வனாந்தரம், நான் இருக்கிறது தேள்கள் நிறைந்த வனாந்தரம், நான் இருக்கிறது அழுகையின் வனாந்தரம். ஆனால் அந்த வனாந்தரத்திலும் என்னை காப்பாற்ற, சேதம் இல்லாமல் என்னை நடத்துவதற்கு ஒரு கர்த்தர். நான் மனுஷனை நம்பல, ஆமேன்னு சொல்லிடுங்களேன். அதெல்லாம் பணம், வீடு, காசுல இருந்தா பத்திரமா இருக்க முடியாது பிரதர். உங்களுக்கு எத்தனை பேருக்கு மகாலிங்கம் செட்டியார் தெரியுமா? பொள்ளாச்சி மகாலிங்கம் செட்டியார் தெரியுமா? ஏபிடி உலக கோட்டீஸ்வரன்ல ஒரு ஆள். அவங்களுடைய தம்பி சித்தப்பா பையன் தான் லிங்கம் செட்டியார். அந்த லிங்கம் செட்டியார் யாருன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஊர்ல இருக்க லேன்சன் டொயோட்டா ஷோரூம் இருக்கு இல்லையா, லேன்சன் நேரா ஜப்பான்ல இருந்து டொயோட்டாவை இந்தியாவுக்கு இறக்குமதி பண்ணி விற்கிற லேன்சன் டொயோட்டாவுடைய ஓனர் மகாலிங்கம் செட்டியாருடைய தம்பி லிங்கம் செட்டியார். இந்த மனுஷன் பயங்கரமா எங்க போனால் லேன்சன் டொயோட்டா தான் இருக்கும். அவர் தான் அதனுடைய கம்பெனி ஓனர். அவர் தான் அவரு பெரிய கோட்டீஸ்வரன். நீலாங்கரையில தன் மனைவிக்கும் ஒரே ஒரு மகன், இந்த பிள்ளைகளுக்கு வீடு கட்டணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய இடத்தை வாங்கி 120 கோடி ரூபாயில வீடு கட்டினார் சிஸ்டர். 120 கோடி ரூபாயில வீடு கட்டினார், மாடிகளை கட்டினார். அந்த மகனுக்கு திருமணம் செய்தார். ஐடிசி கிராண்ட் சோலா ஹோட்டல்ல, 7 ஸ்டார் ஹோட்டல்ல திருமணம் செய்தார். 4 நாட்கள் திருமணம் நடந்தது. முதல் நாள் திருமணத்தில் உலகத்தில் இருக்கிற எல்லா பிரபலங்களையும் வரவைத்தார். முதல் மந்திரி, பிரதம மந்திரி உட்பட எல்லாரையும் வரவைத்தார், அரசியல்வாதிகளை. 2வது நாள்ல உலகம் முழுவதும் இருக்க கோலிவுட் நடிகர், ஹாலிவுட் நடிகர்கள் அத்தனை பேரையும் வரவைத்தார். 3வது நாள்ல தன் உறவுக்காரர்களை வரவைத்தார். 4வது நாள்ல தன்னுடைய பணியாளர்கள், வேலை செய்யற இந்தியா முழுவதும் லென்சன் டொயோட்டால இருக்க எல்லாரையும் வரவைத்து விருந்து கொடுத்தார். ஹோட்டலுக்கு செலுத்தப்பட்ட பில்லு மாத்திரம் 100 கோடி. எங்க பாஸ்டர் போயிருந்தார் அந்த கல்யாணத்துக்கு. கவுனிங்க நான் சொல்றத. நடந்தது என்ன தெரியுமா? 120 கோடியில வீடு, 100 கோடியில திருமணம் லிங்கம் செட்டியார் வீட்டில் நடந்தது ஐயா. வந்த மருமகளுக்கும் மாமியாருக்கும் ஏற்பட்ட பயங்கரமான மோதலிலே மாமியார் மனமுடைந்து போய் 3வது மாடியில் இருந்து விழுந்து தலை சிதறி செத்து போனாள். படிச்சிருக்கீங்கல்ல? டொயோட்டா ஓனர், லென்சன் டொயோட்டா ஓனருடைய மனைவி தற்கொலை செய்து கொண்டா கொரோனா காலங்களில். ஐயா, ஏன் அந்த வீடு அவளால் சேதப்படுத்த காப்பாற்ற முடியல? ஏன் அவ பணம் சேதப்படுத்த முடியாம காப்பாற்ற முடியல? நம்ம கையில ஒண்ணுமே இல்லையா? ஒரே ஒரு ரட்சகர் இருக்கிறாரியா, ஒரே ஒரு அபிஷேகம் இருக்குதியா, அழைத்த அழைப்பு இருக்குதியா. இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்ற மகளே, உன் கையில ஒண்ணுமே இல்லை, ஆனா உன்னை பாதுகாக்கிற தெய்வன் இரவும் பகலும் தூங்குவதே இல்லை. எத்தனை பேர் நம்பி ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. சங்கீதம் 91ல வாசிங்களே. சங்கீதம் 91ல, ஏன் பிரதர் எனக்கு இதெல்லாம் நடக்குது, ஏன் பாஸ்டர் இவ்வளவு பாதுகாக்கிறாரு, உன்னை அழைத்த தெய்வம். வாசிங்க வாசிங்க, 1ஆம் வசனம் வாசிங்க. 91:1. நீ எங்க இருக்கிற? நீ எங்க இருக்கிற?
உன் குடும்பம் எங்க இருக்கு? உன் பிள்ளைங்க எங்க இருக்காங்க தெரியுமா மகளே? உன்னதமானவரின் மறைவில் வைத்திருக்கிறார். கையை தட்டி சொல்லு, நான் இருக்கிறேன் உன்னதமானவரின் உயர் மறைவினில் இருக்கிறவர், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவன் அடைக்கலமே, ஒரு பொல்லா என்னை சேருமோ, ஒரு வாதையும் என் கூடாரத்தையே அணுகாமலை காத்திடுவார். அவளோ சேதமும் கூடாரத்தையே அணுகாமலை காத்திடுவார். சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால். கையை ஒரு வாட்டி தட்டி சொல்லுங்களேன், என்னை சிறகுகளாலே மூடி அவருடைய சட்டைகளின் நிழலிலே அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன். உன் கண்கள் வனாந்தரத்தை பார்த்த ரூத்தே, உன் கண்கள் நிரம்பி இருக்கிற வயல்வெளிகளை பார்க்கும். எந்த வயல்வெளியில பொறுக்கினாயோ அந்த வயல்வெளியிலே நீ அபிஷேகம் பெற்று அந்த வயல்வெளிக்கு முதலாளியா இருப்பதை உன் கண்கள் பார்க்கும். ஏனென்றால் நீ வந்தது அவருடைய சட்டைகளின் நிழல். அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னதமானவர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லரில் தங்குவான். அவன் சொல்றானா, அவரை நோக்கி என்ன அடைக்கலோ, நீ என் கோட்டை, நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்வார். அவர் எதுக்கெல்லாம் தப்பி வைப்பார் தெரியுமா? தினமும் சொல்லணும், ஆண்டவரே நீங்க என்ன காப்பாத்துங்கப்பா. தினமும் சொல்லுங்க இந்த ஜபத்தை. இனிமே தினமும் 3 தடவை வலது கரத்தை உயர்த்தி காலையில் எழுந்து நீங்க காப்பாத்துங்கப்பா, ஏசப்பா நீங்க காப்பாத்துங்கப்பா, ஏசப்பா என் குடும்பத்தை காப்பாத்துங்கப்பா, என் பிள்ளைகளை காப்பாத்துங்கப்பா. ஒரு 10 தடவை தினமும் சொன்னீங்கன்னா என்ன தெரியுமா நடக்கும்? அவர் உன்னை வேடனுடைய கண்ணி ஐயா, பொல்லாத மனிதன் வேடனா இருக்கிறான். ஐயா, பொல்லாதவர்கள் நம்முடைய வாழ்க்கையில வேடனா இருக்கிறாங்க. ஒரு காலத்துல குடும்பத்துல எப்படியாவது எங்க அண்ணன் குடும்பத்துல நல்லது நடந்தணும், என் அக்கா குடும்பத்துல நல்லது நடந்தணும் நினைச்ச மனிதர்கள்லாம் செத்து போயிட்டாங்க. எப்படியாவது இப்ப அந்த குடும்பத்துல நல்லதே நடந்துடக்கூடாதுன்னு நினைக்கிற மனிதர்கள் இருக்கிறாங்க. ஐயா, நான் பேசுறது புரியுதா? நீ ஒரு வீடு கட்டிட்டா பிடிக்கல, நீ ஒரு பொண்ணை பார்த்துட்டா பிடிக்கல, நீ ஒரு கல்யாணம் பண்ண போறனா உன் கூட பிறந்தவங்களுக்கு பிடிக்கல, இவன் தான் வேடன். ஆனா மறைஞ்சு நிக்கிறான். நான் சொல்றேன், அந்த வேணுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் கர்த்தர் உன்னை தப்புவிக்க தான் போறாரு. நம்மனா ஆமீன் சொல்லி கையை தட்டிட்டு இருப்பீங்க. பிரதர், இனி கர்த்தர் சொல்றாரு பிரதர், எந்த வேடனா இருக்கட்டும் பிரதர், எந்த உலகத்துல வர பாழாக்குற கொள்ள நோயா இருக்கட்டும், எந்த மூளை அம்மை, அந்த அம்மா குரங்கு அம்மை, எந்த அம்மனா வரட்டையா, அபிஷேகம் பெற்றவன ஒரு ரபாலாதா நான் சொல்றேன், ஒன்றும் சேதப்படுத்த முடியாது. உன் பிள்ளைகளை ஒன்றும் சேதப்படுத்தும். ஆமீன் சொல்லுங்க. ஏன் பாஸ்டர் தேவைப்படல? சிறகுகளாலே மூடி இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? எங்க எதுல மூடி இருக்காரு பிரதர்? சிறகுகளாலே மூடி வச்சிருக்கிறார். உங்களுக்கு தெரியுமா, எவ்வளவு விஷம் நிறைஞ்சி, எவ்வளவு வலிமை நிறைந்து, எவ்வளவு பெரிய பாம்பா இருந்தாலும் தாயினுடைய சிறகுக்குள்ள இருக்கிற ஒரு குஞ்சை பிடிக்க முடியாது. அந்த தாய்க்கோழி தன் ஜீவனை கொடுத்தாலும் கொடுக்குமே தவிர அந்த குஞ்சுகளை அந்த எதிரி கிட்ட இனி கர்த்தர் சொல்றாரு, உன்னை நோக்கி வந்த சர்ப்பங்களை நான் அழித்திருக்கிறேன், உன்னை நோக்கி வந்த ஆயுதங்களை அழித்திருக்கிறேன், உன்னை நோக்கி வந்த எல்லாவற்றையும் அழித்து இன்று வரை வைத்திருக்கிறேன். என் சிறகு, என் சிறகு, என் சிறகு, என் சிறகு, என் சிறகு உன்னை மூடி வச்சிருக்குது. தீ 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 ரபோ ரோ ஷந்தானரோலோ ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையா மாறிடுச்சு. எப்படி பாஸ்டர் இதெல்லாம் நடக்குது? சத்தியா இன்னைக்கு வார்த்தையை கையில பைபிளை தூக்க ஆரம்பிச்சிட்டல, இந்த வசனத்தை 10 பேர்கிட்ட வாய் சும்மா இருக்க மாட்டேங்குது. யாரை பார்த்தாலும் ஏசப்பான்னு சொல்ற, எங்க போனாலும் வசனத்தை பேசுற, எதுனாலும் வசனம். இந்த சத்தியம் உன்னை பாதுகாத்து, இந்த வார்த்தைகள் உன்னை பாதுகாத்து. எரேமியாவே, எரேமியாவே எல்லாம் அழிஞ்சது, நீ ஏன்டா அழியல? உன் வாயில நான் கொடுத்த வார்த்தை இருந்தது. ஆமென் சொல்லிடுங்களேன். அல்லேலூயா. வசனம் இருக்கிறவனுக்கு எவனை அழிக்க முடியாதியா?
அல்லேலூயா. ஜெபம் இருக்கிறவன் எவனும் அழிக்க முடியாதியா. எதுக்கியா ராத்திரியில் தூங்காத கூட அன்னைக்கு மீட்டிங்கில் ராஜன் பார்த்தாரு. ராத்திரி 1:30 மணிக்கு எழுந்து ஓடி வரேன். வெளியே வந்து உட்காந்து அந்த இன்றும் தேவன் நம்மோடு பேசுகிறார் கொஞ்ச நேரத்தில் டைப் பண்ணி போனேன். காலையில் பிள்ளைங்க இந்த வார்த்தையை படிக்கணுமே, இந்த வசனத்தை படித்து ஒன்று தொட்டுட்டா போதும், அந்த நம்பிக்கையில் ஓடும் வேலைக்கு, அந்த நம்பிக்கையில் ஓடும், அந்த நம்பிக்கை. நான் சொல்ற வசனம் இருக்கிறவனை ஒருவனும் சொல்ல மாட்டீங்களே. ஆமேன்ல. சத்தியம் தான் உனக்கு இப்ப பரிசையும் கேடகமா மாறிச்சு. சொல்லிட்டு 5 சொல்றாரு, இரவிலே உண்டாகும் பயங்கரம். இரவிலே எப்ப பார்த்தாலும் கனவு. நேத்து சொன்ன நல்லா கவனிங்க. கர்த்தர் உன்னோட உடன்படிக்கை பண்ணிட்டார்னா, நீ பெயர்செபாக்கு வந்தா கர்த்தர் ராத்திரியில ஈசாக்குக்கு தரிசனமாகி, ஈசாக்கே நீ பயப்படாதே, உன் தகப்பனாகி ஆபிரகாமின் தேவன்னு பேசுவாரு. யாரோட? நல்ல உடன்படிக்கை பண்ணவங்களோட. நல்ல பெயர்செபா என்றால் உடன்படிக்கை பண்ணுகிற தேவனுடைய ஆலயம். இங்க வந்தவங்களுக்கு எல்லாம் சொப்பனத்தில் யார் வருவாரு? ஆனா கர்த்தர் மாத்திரம் உடன்படிக்கை பண்ணாம ஏதோ சும்மா பேர் வந்தா, நீ தூங்கும்போது பாம்பா வரும், நீ தூங்கும்போது பல்லியா வரும், நீ தூங்கும்போது எரும மாடா வரும், நீ தூங்கும்போது என்ன வரும்? எல்லாம் வரும். தூக்குமாட்டி சாவது வரும், நிர்வாண கோலத்துல கிடக்கிறது வரும், எல்லாம் வரும். அப்பயே கண்டுபிடிச்சிடலாம். இன்னும் நம்ம சரியா எங்க வரல, ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேறல. பெயர்செபாக்கு வந்து அவரோட உடன்படிக்கை பண்ணல. உடன்படிக்கை பண்ணவர்களோட சொல்லுவாங்க, ஈசாக்கே நீ பயப்படாதே, நான் உன் தகப்பனாகி ஆபிரகாமின் தேவன், நான் உன்னோட என் உடன்படிக்கையை பண்ணி நிச்சயமாக உன்னை ஆசீர்வதித்து ஆமென் சொல்லி கையை தட்டுங்களே. நான் சொல்றேன், இரவில இனிமே உனக்கு கெட்ட சொப்பனம் வராது. கர்த்தருடைய ஆவியானவர் பேசுறாரு, பயப்படுற காரியம் வராது. உன் வீட்டு பக்கத்துல கேட்கிற அந்த சத்தம் கேட்காது. கர்த்தர் இன்றைக்கு உன் ஆக்கினைகளை அகற்றி, ஓ ரபா, உன் நடுவில் பெரியவராய் இருப்பார். இனி தீங்கை காணாது இருப்பாய். துஷ்டன் உன் வழியாய் கடந்து வருவதில்லை. ஆமென் சொல்லிடுங்களேன். இரவில உண்டாகிற பயங்கரத்துக்கு சிலருக்கு தூக்கம் வரமாட்டேன். இரவுல பயமா இருக்குது. வாழ்க்கையில காலையில விடுகிற வரைக்கும் உன் கண்கள்ல ஒரு பயத்தின் ஆவி வந்து புகுது. இன்னைக்கு ஆவியான ஒரு உதவியோட சொல்றேன், இன்னையோட உனக்குள்ள இருக்கிற ராத்திரியில வருகிற திகில்கள், பயங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் வேறற்று போவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இரவில உண்டாகும் பயங்கரம், பகல்ல பறக்கிற அம்பு, ஆமேன், இருளில் நடமாடும் கொள்ளை நோக்கி, மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் நீ பயப்படாது இருப்பாய். மகளே, உன் பக்கத்தில் 1000 பேர், மகனே, உன் பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாலும், உன் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. எத்தனை பேர் இதை நம்புறீங்க? அல்லேலூயா. ராஜன் தூங்கிட்டா போல முந்தா நேற்று நைட்டு. அந்த கூட ஓட்டிட்டு வந்த பிரதர், ஒரு சொட்டு கூட நாங்கள் தூங்கலை. பாஸ்டர், என்னால் ஓட்ட முடியல பாஸ்டர், வண்டி கொஞ்சம் நீங்கள் ஓட்டுறீங்களான்னு. ஓட்டினா அந்த செக் போஸ்ட்டு, அந்த ராணிப்பட்டை தாண்டி எட்டு வந்து நிறுத்திட்டு என்னாலையும் ஓட்ட முடியல. ஏன்னா அவ்வளோ கத்தி அங்கே ஆர்ப்பாட்டம் பண்ணி ஒரு டீயை குடிக்கலாம். டீயை குடிச்சார் அந்த பிரதர். குடிச்சிட்டு ஓட்டிட்டு கொஞ்சம் தூரம் எங்கள் பக்கத்தில் நின்று ஒரு ஸ்டாப் பஸ்ஸில் ஸ்டாப்புங்களை ஏற்றின்னு போகிறான் ஒருத்தவன். போன அடுத்த 15வது கிலோமீட்டரில் போன ட்ரெய்லர் லாரி குறுக்கில் விட்டுருக்கிறான். குறுக்கில் விட்டதை அவன் கவனிக்காமல் நேராக எடுத்து போய் அடித்தான். டிரைவர் அப்படியே நசிங்கி போய் கிடக்கிறான். கண் எதிர்க்க பார்த்த டிரைவர், ரத்தம் ஒழுகுது, ஓடுது. அங்க இருந்து பிள்ளைங்க ஸ்டாப் உள்ள இருந்த லேடி பிள்ளைங்க அலறுது. என் வண்டி 10வது வண்டியா நிக்குது. ஐயா, உன் வலது பக்கம் 10,000 பேர் விழுவாயா, உன் வலது பக்கம் இடது பக்கம் 10,000 பேர் விழுவாயா. ஆனாலும் நான் சொல்றேன், ஐயா, உன்னையோ உன் கணவனையோ, உன் கணவன் என்ன வேலை செய்யறான்னு தெரியல, எனக்கு தெரியாது. அவங்க ரிஸ்கபிள் பிசினஸ், ரிஸ்கபிள் ஜாப் பண்ணலாம். கர்த்தர் சொல்றாரு, ஒன்று சேதப்படுத்தாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் தினந்தோறும் ஜெபிப்பேன். பிரதர் ஹரி, பிரதர் ரமேஷ், பிரதர் டேவிட், ஆண்டவரே, இந்த பிள்ளைங்களாம் ரோட்ல ஓடுற வேலையா, வீட்டுக்கு வந்து உயிர் வர வரைக்கும் இல்லையா. என் தம்பி ஏறி 3வது மாட்டில் தொங்குறான். ஆண்டவரே, இங்க உட்காந்து அழுவறத கர்த்தர் பார்ப்பாரு. என் பிள்ளைங்களுக்கு ஒரு சேதமும் வரக்கூடாது ஐயா, என் பிள்ளைங்க தொடக்கூடாது. கரண்ட்ல வேலை செய்யற பிள்ளைங்க உட்கார்ந்து இருக்கிறாயா. ஆண்டவரே, என் பிள்ளைகளை ஒரு சேதம் அணுக கூடாது. அல்லேலூயா. உன் வலது பக்கம் 10,000 பேர் 10,000 பேர் விழுந்தாலும் அது ஒன்று அணுகாது. எத்தனை பேர் இந்த வார்த்தையை நம்புறீங்க? நான் சொல்றேன், இந்த வார்த்தையில வல்லமை இருக்கு பிரதர். இது விசுவாசி பிரதர். உன் வார்த்தை வாழ்க்கைக்கு தேவையான எல்லா பாதுகாப்பும் இந்த வார்த்தைக்குள்ள அடங்கி இருக்குது. நம்புங்களேன், அணுகாது. அதை உன் கண்களால் மாத்திரம் நீ பார்த்து. இவங்களெல்லாம் எழுப்பல. நான் எழுப்பி இருந்தா அந்த கோலத்தை பார்த்தா பயந்துட்டு இருப்பாங்க. மொத்த பேரும் ஆணு தூங்குறாங்க. ஜேசாஸ் ஐயா சொருவுன்னு 4 மணி நேரம் பிரசங்கம் பண்ணார். எத்தனை மணி நேரம்? 12 மணிக்கு மைக்க கொடுத்தா 4 மணிக்கு மைக்க வைக்கிறாரு. நான் நினைச்சேன் வீட்டுக்கு வந்து ஒரு 6 மணிக்கு 10 பாசி வைக்கிறாரு. எல்லாம் தூங்குறாங்க. நான் மாத்திரம் அந்த கோர காட்சியை பார்க்க கண்களால் பார்ப்பேன். நான் சொல்றேன், உனக்கு விரோதமாய் நின்ன சத்துருக்கள் அழிவை உன் கண்கள் பார்க்கும். உன்னை அழிக்கணும் நினைச்சாம் பாரு, ஒவ்வொருத்தனா அழிவத, ஒவ்வொருத்தனா இல்லாம போவத உன் கண்கள் பார்க்கும். நீயோ நான் நிலைநாட்டின பர்வதம் போல நிலைத்து நிற்பாய். அல்லேலூயா,
அல்லேலூயா. உன் கண்களால் மாத்திர நீ அதை பார்த்து துன்மார்க்கனுக்கு வரும் பலனை காண்பாய். மகளே, நான் உன்னை நீதிமான் நிருட்சத்தை வச்சிருக்கிறேன். நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது. நீதிமான் சிங்கத்தை போல தைரியமாய் இருப்பான். நீதிமானுடைய சந்ததி அப்பத்துக்கு அலைந்து திரிவதில்லை. நீதிமான் என்னுடைய நாமத்தின் மகிமைக்காக நாட்டப்பட்ட விருட்சம். அல்லேலூயா. நீ துன்மார்க்கன் நினைச்சிடாத பிரதர். நீ நான் நீதிமான். எப்பயும் சொல்லுவேன், நான் நீதிமான். ஆமேன். கொஞ்சம் வாளுதான்ப்பா, ஆனா நீதிமான். சொல்லுங்க, நான் யாரு? கொஞ்சம் உங்க பார்வைக்கு வாளுதான்ப்பா, ஆனா நீதிமான். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமேன். அல்லேலூயா. அவர் சொல்லுவாரு, வாளு புள்ள பாதை கண்டுக்காதப்பா. எவனுடைய பாவங்களை கர்த்தர் நினையாது இருக்கிறாரோ, எவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ. இந்த வசனத்துக்கு எவனாலுமே அர்த்தம் சொல்ல முடியாது. 10 புள்ள இருக்கும், ஒண்ணு மட்டும் சேத போய் ஒண்ணு கோளாறு கொடுக்கும் வீட்டுல. அப்பா பாரு, அந்த ஒண்ணு ஒண்டி கண்டுக்க மாட்டார். ஏன் கண்டுக்க மாட்டார் சொல்லுங்க? அதையே பேசினா இந்த பிள்ளைங்க கெட்டுவிடும். புரியுதா நான் பேசுறது? அதனால அதை விட்டுருவார். ஆனால் அது மேலே தான் ரொம்ப செல்லம் இருக்கும். ஆமேன்னு சொல்லுங்களேன். அந்த மாதிரி நான் வாளா இருந்தாலும் அவர் நீதிமானா வச்சிருக்கிறேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா. பிரதர், நீ வாழு பிரதர், ஆனா உன் மேல அவர் கண்ணு இருக்குது. சிஸ்டர், நீ வாழு, நீ கீழ்ப்படியாத புள்ள. சொல்லுங்க, என்னப்பா கொஞ்சம் வித்தியாசமா பேசுறீங்க? நான் சொல்ல, கீழ்ப்படியாத புள்ள மேல தான் கர்த்தரோட கண்ணே இருக்குது. ஆமேன்னு சொல்லுங்க. துருன்னு இருக்கும். சமையல் பண்ணாலும் என்ன பண்ணுவான்? அடிக்கடி போய் பார்த்துப்போம். இந்த ஒழுங்கா ஒரே இடத்துல குத்தத்தை தின்னுக்கணும், அப்படியே சோமக்குட்டி மாதிரி உட்காந்துங்குதா. அது சொல்லுவோம், அது அங்கேருந்து எங்கேயே இருந்து போவாதுங்க. ஆனால் இது அப்படி இல்லை. கிணத்துல ஓடி போய் கல்லை போடும், திடீர்னு வண்டியை போய் இழுக்கும். நம்ம கண்ணு அப்படியே இருக்கும். வாளின் மேலே கர்த்தருடைய கண். சொல்லுங்க, வாளின் மேலே கர்த்தருடைய கண்ணு. ஆமேன்னு சொல்லுங்க. அதனால தான் உடஞ்சே விழுந்தா கூட நீ தூங்குற விழமாட்ட. ஏன்னா உன் மேலே கர்த்தரோட கண்ணு. எதிர்க்க இடிச்சு விழறா, நீ விழமாட்ட. அல்லேலூயா. நம்பினா ஆமேன்னு சொல்லிட்டு இருப்பீங்க. ஆமேன். அல்லேலூயா. துன்மார்க்க கலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாய் இருந்த உனக்கு தாவீது சொல்றாரு, என்ன வனாந்தரத்துல ஆடு மேய்த்த போது சிங்கம் வந்துச்சே, கரடி வந்தது, எதிரிகள் முகாந்தரம் இல்லாம எழும்பி என்ன அழிக்க நினைச்சாங்களே, அப்பெல்லாம் எனக்கு ஒருத்தர் அடைக்கலமாய் இருந்தாரா. இது அப்பா பிள்ளைகிட்ட பேசுற சங்கீதம். கோயிலுக்கு கூட்டும் போய் அவனுக்கு ஒரு பிரேயர் ஷாலை போட்டு 3 பேர் இருக்கிறாங்க இந்த சங்கீதத்தில். 1 தாவீது இருக்கிறார், 2வது சாலமோன் பேசுறது இருக்குது, 3வது கர்த்தர் பேசுறார். சொல்றார், எனக்கு இதுவரைக்கும் அடைக்கலமா இருந்த கர்த்தரை என் பிள்ளையாகிய உனக்கு தாவரமாய் கொடுக்கிறேன். எத்தனை பேர் நம்புறீங்க? உனக்கு அடைக்கலமா இருந்த கர்த்தர் இனிமே உன் பிள்ளைகளுக்கு அடைக்கலமா மாற போறார். உன் பிள்ளைய பத்தி கவலைப்படாத, உன் பிள்ளைய பத்தி யோசிக்காத. அது நான் உனக்கு கொடுத்த பிள்ளை அல்லவா, நான் கொடுத்த கர்ப்பத்தின் கனி அல்லவா, நான் உருவாக்கினது அல்லவா. அதை குறித்து நீ ஏன் கவலைப்படுற? நான் வளர்ப்பேன் அவனை. யாக்கோபு சொல்றா, ஏய் யோசேப்பே, இனிமே இது உன் பிள்ளைங்க இல்ல, என் பிள்ளைங்கடா. உன் பிள்ளையா இருந்தா சந்ததி பட்டியல வராது. என் பிள்ளைகளாய் அது மாறும்போது அது ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியின் பட்டியல்ல அதை கொண்டு வந்து சேர்ப்பேன். யோசேப்பே, ஓ உன் பிள்ளை மனாசேவோ பெஞ்சமினோ என் பிள்ளைங்க இனிமே. அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? நீ யோசேப்பின் பிள்ளையா வச்சுக்க போறியா எகிப்துல, என் பிள்ளையா விட போறியா? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்க சொல்லு, என் பிள்ளை இல்லப்பா, உங்க பிள்ளைப்பா. உன் பிள்ளைன்னு சொல்லிட்டு அதை வளர்த்துருவாரு. அல்லேலூயா. உனக்கு கர்ப்பத்தில் கர்த்தர் பிள்ளையை கொடுக்க போறாரு. உனக்கு கல்யாணம் நடக்க போகுது பிரதர் சிஸ்டர். நான் சொல்றேன், வரப்போற பிள்ளைய சொல்லு, இது என் பிள்ளை இல்லப்பா, இது உங்க பிள்ளைப்பா. இந்த பிள்ளையை நீங்க வளங்கப்பா, நீங்க வளங்கப்பா. விட்டுட்டா, கை விட்டுட்டா. அப்பா பிறக்கும் போதே செத்து போயிட்டார். யாபேச நினைச்சாங்க எல்லாரும், இனி இந்த பிள்ளை தேராது. அவன் ஒண்ணு சொன்னா, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் எனக்கு இனிமே அப்பா, எனக்கு அம்மா. அவர் தீங்கு அணுகாதபடி, துக்கம் என தொடாதபடி பாதுகாப்பார். அவன் சொன்னதுனாலதான் கனப்படுத்தினாரு. என்னன்னே தெரியல, நான் பண்ணாத, நான் எழுதாததான் கர்த்தர் பேசின்னு இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியான உதவியோட சொல்றேன் பிரதர், உன்னை சேதப்படுத்தாது. இதுவரைக்கும் இந்த தேவனை உனக்கு தாபரமா வச்சிருந்த, இனிமே இந்த தேவன் சொல்றாரு, உன் பிள்ளைகளுக்கு தாபரமா, உன் சந்ததிக்கு தாபரமா. உனக்கு அடி எடுத்து வைக்க ஒரு அடி நிலம் கூட உனக்கு சொந்தம் இல்ல. ஒரு பிள்ளை கூட ஆபிரகாமே உனக்கு இன்னும் பிறக்கல. ஆனா உன் சந்ததியோட நான் உடன்படிக்கை பண்ணுகிறேன். ஒரு ஆம்பளை பிள்ளை பிறக்கும். ஆமென் சொல்ல மாட்டீங்க. நானா இருந்தா நான் குச்சி உழுந்து இது ஆமென் சொல்லுங்க. உன் பிள்ளைகள் பிறக்கும், உன் பிள்ளைகள் சந்ததியோட நான் உடன்படிக்கை பண்ணுவேன். அல்லேலூயா. என்ன எனக்கு அடைக்கலமாய் இருந்த கர்த்தரை உனக்கு தாபரமாய் கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உன் பிள்ளைக்கு நேராட, வாதை உன் கூடாரத்தை அணுகவே அணுகாது. நம்பினா ஆமென் சொல்லியிருக்கேன். அல்லேலூயா. 10ஆம் வசனத்தை சொல்றாரு, ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. பிரதர், நீ கஷ்டப்பட்டு கட்டின பிரதர் வீடு, நீ கட்டின வீடு சாதாரணமா வேற எவனாலையும் கட்டி இருக்க முடியாது. ரத்தம் சிந்தி கட்டின, நீ ஒவ்வொரு ரூபா டீ கூட குடிக்காத ஒரு வீட்டை கட்டி இருக்கிறத கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, உன் கூடாரத்தை வாதை அணுகிடுமோ,
உன் பிள்ளைங்க வாழ்க்கை கெட்டு போயிடுமா நினைச்சு இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்க சகோதரனே, உன்னை பார்த்து ஆவியானவர் சொல்ல வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, உன் கண்கள் தீங்கை காணவே காணாது. நான் உன்னை நாட்டி நடத்திட்டு வரேன். உன் பக்தியும் என் மேல நீ வச்சிருக்கிற அன்பு மற்றவங்களுக்கு புரியாது, ஏன் உன் மனைவிக்கே புரியாது. ஆண்டவர் சொல்றாரு, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது, உன் வழிகள் எல்லாம் உன்னை காப்பதற்கு உனக்காக தூதர்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறேன். உன் பாதம் கல்லில் அப்படி அவர்கள் உன்னை கையிலே தாங்கி ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேல நடக்க போற, விரியன் பாம்பி மேல நடக்க போற. அப்படின்னா என்ன பாஸ்டர்? சிங்கனா என்ன பாஸ்டர்? சிங்கம் போல கர்ஜித்து உன்னை பிசாசு சில மனிதர்களுக்குள்ள மூடி வேவிட்டான். ஒரு மனிதர்களுக்குள்ள அவன் பூந்ததனால அவங்க சிங்கம் மாதிரி மாறிட்டாங்க பாங்க. அவங்களையே நீ மிதிப்ப. உன் மேல ஒரு அபிஷேகம் இருக்கு யெகூ. நீ போட்டு எசபேலை மிதிக்கிறதுக்காக அழைக்கப்பட்ட. நீ எதுக்காக அழைக்கப்பட்ட? மிதிப்ப. உன் காலிங்கழ மிதிப்ப. நான் கூட இருக்கிறது அடையாளம். ஆமேன் சொல்லுங்க. சிங்கம் போல பாம்பு போல உனக்கு எதிராக இருக்கிறவங்களை மிதித்து, ஆமேன். 14ஆம் வசனத்தை சொல்றாரு, என்னிடத்துல வாஞ்சையா இருக்கிறபடியா. எழுந்தாலே அவரை தான் நான் நினைக்கிறேன், தூங்கினாலே அவரை தான் நினைக்கிற. எப்ப பாரு ஏசப்பா வீட்டுல எப்ப பேசினாலும் 2-3 தான் பேசுற. ஒன்னு வசனம், இது என்ன சொல்லுச்சு, இன்னொன்னு 3வது பாஸ்ட். ஆமேன் சொல்லுங்க. இந்த 3 பேசுற வீட்டுல கர்த்தர் சொல்றாரு, இன்னைக்கு ஆவியானவர் உதவியோட சொல்றேன், என்னிடத்துல நீ வாஞ்சையா இருக்கிறபடியா நான் உன்னை விடுவிப்பேன், என் நாமத்தை நீ அயந்தே. ஆமேன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமேன் சொல்லுங்க. அவன் என்னிடத்துல வாஞ்சையா இருக்கிறபடியா அவனை நான் என்ன பண்ணுவேன்? விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியா அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். இந்த வார்த்தையை நம்புங்களேன். என்கிட்ட உனக்கு இருக்கிற வாஞ்ச, ஆமேன், இரவு பகலா படுக்கையில, ஆமேன், நேசர் நீர்தானையா, நேசிக்கின்றே உம்மை தானையா, என்னேசர் நீர்தானையா, நேசிக்கின்றே உம்மை தானையா, எனது ஆன்மா உம்மை நினைத்து என்னாலும் ஏங்குதையா. கரங்களை தட்டி பாடு மகளே. எனது ஆன்மா உம்மை நினைத்து என்னாலும் ஏங்குதையா, எந்தன் படுக்கையிலும் உம்மை நினைக்கின்றேன், நடுராவிலும் தியானிக்கிறேன். ஓ, எந்தன் படுக்கையிலும் உம்மை நினைக்கின்றேன், நடுராவிலும் தியானிக்கிறேன், என்னேசர் நீர்தானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா, என்னேசர் நீர்தானையா, நேசிக்கின்றேன். அடுத்த சரணம் பாடுங்க. ரத்தத்தால் என்னை மீட்டு கொண்டீ, நன்றி ஏசையா. என் ரத்தத்தை கொடுத்து உன்னை வாங்கியிருக்கேன், நான் எப்படி உன்கிட்ட சத்துரிட்ட விட்டுருவேனா? நன்றி ஏசையா, உந்த நண்பாலே எந்த உள்ளம் கவர்ந்தீர், இனி நான் அல்ல எல்லாம் நீரே, உந்த நண்பாலே எந்த உள்ளம் கவர்ந்தீர், இனி நான் அல்ல எந்த படுக்கையிலே சொல்லுங்களேன். எந்த படுக்கையிலும் உம்மை நினைக்கின்றேன், நடுராவிலும் தியானிக்கிறேன், என் நேசர் நீர்தானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா, என் நேசர் நீர்தானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா. அவன் என்னிடத்துல வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன், அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு. ஆமேன். நான் இந்த வசனத்தை இப்படி சொல்ற கவனிங்க. இந்த செய்திக்கு பிறகு நீ அவரை நோக்கி ஒரு வார்த்தை வாயை திறக்க வேணாம், இருதயத்திலிருந்து கூப்பிடும் போதே உனக்கு மறு உத்தரவுகள் உண்டாகும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு. மகளே, நான் உன் கையில கொடுத்திருக்கிற பெரிய அபிஷேகமே ஜபம்தான். இந்த ஜபத்தை மாத்திரம் விட்டுறாத.
நீ ஜெபம் பண்ண பல மாற்றங்கள் உனக்கு. சின்ன விஷயத்துக்கு கூட நீ ஜெபம் பண்ணிட்டு போய் இதை சொல்லுவ, அதை நான் நடத்தி காட்டி இருக்கிறேன். நீ போகும்போதே நினைப்ப, அதை செஞ்சு காட்டி இருக்கிறேன். இதனுடைய அபிஷேகம் என்ன தெரியுமா? நீ என் சட்டையின் மறைவில் பாதுகாப்பா இருக்கிறாய் என்பதனுடைய ஆழம். அல்லேலூயா சொல்லுங்க. அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்து ஆபத்தில நானே அவனோடு இருந்து. அப்ப ஆபத்து நம்ம வாழ்க்கையில வராம இருக்காது, வரும். ஆபத்திலே அவனோடு நான் இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். பிரதர், உன் பேரை பெருமைப்படுத்துவார். பிரதர், உன்னை குடும்பத்தில் நீ எல்லாம் அற்பமா நினைக்கலாம். சிஸ்டர், உன்னை என்னென்னமா நினைக்கலாம். இன்னைக்கு சொல்றார் கர்த்தர், நான் உன்னை கனப்படுத்தி வைப்பேன். ஏன் தெரியுமா? எனக்கு கர்த்தர் செய்வார் என்று, என்னை கர்த்தர் போஷிப்பார், கர்த்தர் நடத்துவார் என்று என்னை சார்ந்து நிற்கிறல்ல, உன்னை நான் கனப்படுத்துவேன். ஏ ஆபிரகாமே, நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லிட்டு தான் சொல்றாரு. வந்திருக்கிற வியாதி பலவீனம் டாக்டர் சொன்னதை பார்த்து பயந்து போயிருக்கிறியா? நீடித்த நாட்களா அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. இந்த செய்தியை ரொம்ப திருப்தி ஆயிடுச்சு பாஸ்டர். ஆமென் சொல்லுங்க. ஐயா, கர்த்தரை நம்புறவங்களை கர்த்தர் கைவிட மாட்டாரியா. எங்க பாஸ்டர் போன வாரத்தில் கூட்டு போனப்போ பிரசங்கத்தில் சொன்னாரு, அமெரிக்கா தேசத்துல ஒரு அம்மாவோட குழந்தை திடீர்னு வீல்னு அழுதுனா அந்த மாதிரி அழுது எழுந்த உடனே பார்க்குக்கு கூட்டுமோ ராத்திரி 10 மணி 11:30 பார்க்கு கூட்டுன்னு போயே ஆகணும்னு அழுவுதான். அந்த அம்மா என்னடா கூப்பிடுது, 2 தெரு தள்ளி இருக்கிற பார்க்குக்கு கூட்டுட்டு போனாங்களாம். கூட்டுட்டு போய் பார்க்கில் வச்சு விளையாடிக்கும் தடான்னு ஒரு பயங்கர சத்தமா. இவங்க இருந்த பிளாட்டினுடைய பின்பகுதி இடிந்து விழுந்து இவங்க இருந்த வீடு நிர்மலமாய் போச்சு. ஐயா, கர்த்தரை நம்பி இருக்கிற உனக்கு கர்த்தர் நீடித்த நாட்களால் இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றேன், உனக்கோ உன் பிள்ளைகளுக்கோ நீ செய்கிற தொழில்களுக்கோ எது சாது நீடித்த நாட்களாய் திருப்தியாக்குவார். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? 49ஆம் அதிகாரம் ஏசாயா, 49ஆம் அதிகாரம் ஏசாயா 8ஆம் வசனம் வாசிங்க. 49:8 வாசிங்க சிஸ்டர். பின்னும் கர்த்தர் அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு, அப்படின்னா என்ன தெரியுங்களா அர்த்தம்? உதவி செய்ய வேண்டிய நேரத்தில் உதவி செய்வதுதான் அனுக்கிரக காலம். அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு உதவி செய்து, படிமா, ரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்து பூமியை சீர்படுத்தி பாழாய் கிடக்கிற உன்னுடைய இடங்களை சுதந்திரிக்க பண்ணவும், கட்டி இருக்கிற உன்னை நோக்கி புறப்பட்டு போங்கள் என்றும், இருளில் இருக்கிறவர்களை நோக்கி வெளிப்படுங்கள் என்றும் சொல்லவும், நான் உன்னை என்ன பண்ணுவேன் பிரதர்? நான் என்ன பண்ணுவேன்? உன்னை ஏன் காப்பாத்துறேன்னு தெரிஞ்சுக்கோ. இங்க அழகா சொல்றாரு பாருங்க, நான் உன்னை எதுக்கு திரும்ப திரும்ப காப்பாத்தி வச்சிருக்கிறேன், என்னைக்கோ மரித்து போக வேண்டிய உன்னை. ஆமென் சொல்லுங்க. அன்னைக்கு கூட வந்த பிரதர் சொன்னாரு, பிரதர் நீ ஊழியத்துக்கு வரலன்னா செத்துட்டு இருப்பேன்னு. உண்மை பாஸ்டர், ஊழியத்துக்கு வரலன்னா செத்துட்டு இருப்பேன். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இங்க ஆண்டவர் ரொம்ப அழகா பேசுறாரு. என்ன பேசுறாரு சிஸ்டர்? படிங்க திரும்ப வந்த வசனத்தை. 49:8. பின்னும் கர்த்தர் அனுக்கிரக காலத்திலே ரட்சணிய நாளிலே உதவி செய்வேன். ஏன்? பூமினா பூமி முழுவதும் இல்ல, உனக்கு இருக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை நீ சீர்படுத்தி பாழா கிடக்குது. இப்ப உன்னுடைய ஆசீர்வாதங்கள் ஒண்ணு இல்லாத கிடைக்குது, உன் கையில வர வேண்டியது. பாழாய் கிடக்கிற இடங்களை சுதந்திரிக்க பண்ணவும், இப்ப நீ நினைக்கிற என்ன கட்டிட்டாங்க பாஸ்டர், கட்டி போய் கிடக்குறேன் பாஸ்டர், என் குடும்பம் கட்டப்பட்டு கிடக்குதுன்னு, கட்டுண்டவர்களை நோக்கி அந்த கட்டுகளில் இருந்து புறப்படுகள் என்றும், ஐயோ எனக்கு கிருபை இருக்குது, வரம் இருக்குது, தாளந்து இருக்குது, எல்லாம் இருக்குது, ஆனா இம்மா துண்டி இடத்துல இவ்வளவு சின்ன விசுவாசியை வச்சு உட்காந்து நினைப்பேன். அப்ப சொல்வார், ஒரு நாள் உன்னை பிரபலம் பண்ணுவேன். ஆமென் சொல்லுங்க. நான் ஒளித்து வைக்கிற வரைக்கும் கேரியத்தில் நீ ஒளிஞ்சு நிறு. சிலரை இந்த கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, உனக்குள்ள வரங்கள் கொடுத்திருக்கிறேன், உனக்குள்ள வல்லமை கொடுத்திருக்கிறேன், உனக்குள்ள, ஆனா ஒரு நாள் அதை வெளிப்பட பண்ணுவேன். அன்றைக்கு தெரியும் நான் கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வார்கள். உன் தொழில் ரொம்ப சின்னதா இன்னைக்கு இருக்கலாம் பிரதர், பிரபலமான ஆட்களை பார்த்து பயப்படாத. கர்த்தர் சொல்றாரு, உன்னை உயர்த்துவேன். இன்னைக்கு சொல்றாரு, வாசிங்க, இருளில் இருக்கிறவர்களை வெளிப்படுங்கள் என்று சொல்லவும், அதுக்காக தான் உன்னை காப்பாத்தி வச்சிருக்கிறேன். எதுக்கு? நீ ஆசீர்வாதமா வாழ போறதுக்கு தான் உன்னை காப்பாத்தி வச்சிருக்கிறேன். அல்லேலூயா. விருதாவா காப்பாத்தல மோசே. உன்னை விட்ட அன்னைக்கே ராத்திரி முதல்ல தூக்கி வச்சிருப்பேன். கரெக்டா நான் எடுத்து போய் நிறுத்தின இடம் பார்வோனுடைய குமாரத்தி குளிக்க வர இடம். தற்செயலா நடக்குதுன்னு நினைக்கிறேன் வாழ்க்கையில.
அங்க அவ வந்து நிக்கிறா, நீ அழுவுற. எப்படி அழுத? எப்படி உனக்கு முழிப்பு வந்தது? யார் உன்னை உள்ள அந்த பட்டி உள்ள உன்னை குச்சி வச்சு மூட்டினா? நானு. அழ வச்சு என்ன இருக்குது பாரு, அந்த புதருக்குள்ள ஏதோ கிடக்குது பாரு, பார்க்க வைக்கிறாயா? பார்த்தா ஒரு 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 நாலல் பெட்டி இருக்குதுமா. பெட்டியா? நாலல் பெட்டியா? தூக்கு. எப்படி ராத்திரிலாம் எவ்வளோ தூட்டு வந்து டிராவல் பண்ணி வந்து தெரியலையே. தூக்கு. தூங்கினா உள்ள அழகான குழந்தை. சொல்லுங்களேன். ஐயா, கர்த்தருக்கு தெரியும் எங்க நிறுத்தணும், எங்க கொண்டு போனோம், எப்ப கொடுக்கணும், எப்ப உன்னை உயர்த்தணும். ராமன் சொல்லி கையை தட்டி செல்ல என் வாழ்க்கையில நடக்கிற எல்லாம் அவருடைய திட்டத்தின்படி, தீர்மானத்தின்படி. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ ராஜா அரண்மனைக்கு போவதுனால காப்பாத்தின. உன்னை அழிக்க நினைச்சவன் எத்தனையோ பேரு, உன்னோட பிறந்த எத்தனையோ குழந்தைங்க அழிஞ்சு போச்சு மோசே. ஆனா நான் உன்னை காப்பாத்தி உன்னை கொண்டு போய் அழிக்க நினைத்தவனுக்கு முன்பாகவே உருவாக்கி அழித்த நினைத்தவன் வீட்டிலே அவன் ஆசீர்வாதத்தை கொண்டே உன்னை வளர செய்வேன். ஆபீஸ்ல அழிக்க நினைக்கிறாங்களா மகளே உன்னை? அவங்களுக்கு முன்ன நீ தான் எம்டியா மாற போற. சொல்லி தான் ஆமேன்னு சொல்லுங்க. உன் தொழில உன்னை அழிக்க நினைக்கிறாங்களா? உன் பக்கத்து வீட்டுக்காரன் உன்னை அழிக்க நினைக்கிறானா? அவனுக்கு முன்ன கர்த்தர் உன்னை காப்பாத்துவாரு. நான் தீர்க்க தரிசனமா செல்லத பேசுறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் உன்னை காப்பாற்றி உம்மை ஜனங்களுக்கு உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். சாதாரண வார்த்தை இல்ல பிரதர். இங்க சிலரை ஊழியக்கார கர்த்தர் மாத்த போறாரு. சிலர் பயங்கரமா ஜனங்களுக்கு உடன்படிக்கை அப்படின்னா இவர் சொன்னாதான் அவங்க செய்வாங்க. அல்லேலூயா. ஒரு ஒரு லவ் பண்ண 2 பசங்க நம்ம சர்ச்சுக்கு வராங்க, கிராமத்துக்கு வருதுங்க. எங்கெங்கயோ போனாங்களா, சபை பிடிக்க இங்கே வந்து பிடிச்சிருச்சு. அந்த பையன் அந்த பொண்ணு ஃபோன் பண்ணி ஏண்டு, அப்பா, சின்ன பொண்ணு 20-19 வயசு, அப்பா வீட்டுக்காரர் ஸ்டுடியோ வைக்க போறாருப்பா, ஒரு பேர் நீங்க சொல்லுங்கப்பா. நான் என்ன பண்றேன், அந்த பேர் வைக்கிறேன். உடனே ஆவியானவர் சொன்னாரு, கிங்ஸ். என்னது பேரு சொல்லுங்க? கிங்ஸ் வெட்டிங் ஸ்டுடியோ அண்டு அப்படின்னு போட்டு ஒரு பேர். எனக்கே தெரியல இங்கிலீஷ் எப்படி வந்ததுன்னு. நம்ம 9th ஃபெயில், 10th டோட்டல் மார்க்கே 16. ஆமீன். ரோஷினி என்ன பார்க்க தெரியுமா? 10th 16 மார்க் எடுத்த பாஸ்ட் கிட்ட நான் எம்பியில் படிச்சுட்டு பிஎட் படிச்சுட்டு எவ்வளோ பெரிய இங்கிலீஷ் ஸ்கூலில் +1 டீச்சர் ஆகிறேன் கேட்டுன்னுக்கிறேன். அதுதான் உடன்படிக்கை. ஆமேன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இனி கர்த்தர் பேசுறாரு, உன்னோட என் உடன்படிக்கை பண்ண போற மகனே சொல்லிட்டு சொல்றாரு. வாசி வாசி மகளை வாசி. அவங்க என்ன பண்ணுவாங்களா? போற வழியெல்லாம் உனக்கு ஆசீர்வாதம் பிரதர். என்னதே காஞ்சி போனதே வாழ்க்கையில் இனிமே பார்க்க மாட்டேன். புரியுதா நான் பேசுறது? போகும் வழியெல்லாம் என்ன பட்டது? அது யாருக்கு பண்ணணும்? எனக்கு தான் பண்ணான். இந்த வீட்டுக்கு போனா மீன் குழம்பு, அந்த வீட்டுக்கு போனா நாட்டுக்கோழி, இந்த வீட்டுக்கு போனா அந்த கோழி, இந்த வீட்டுக்கு போனா இந்த கோழி. ஆமீன். போகும் வழியெல்லாம் ஹோட்டலே நிறுத்தல. ஒரு ஹோட்டலும் இல்லை நல்லா இல்லை. உள்ள போன ஹோட்டலு நல்லான்னு வெளில வந்தா ஒருத்தன் பீப்பு புகடா சுட சுட போட்டு வைக்கிறான் ஆற்காட்டில். எடுத்தா வாயில வச்சா தேவாமிர்தம். இப்படி பார்க்குறேன் தம்பியா, தம்பி என்னப்பா சூப்பராகுது. ஆமேன். அந்த பாட்டு போடம்பா ஒரு வார்த்தை. அந்த பாட்டுனா பாட்டு, கர்த்தரை தெய்வமாக கொண்டோம், இதுவரையில் வெட்கமடையவில்லை, அவரையே ஆதரவாய் கொண்டோ நடுவழியில் நின்று போவதில்லை. கர்த்தரை கரங்களை தட்டி கொண்டோம், இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை. ஓரபலா அவரையே ஆதரவாய் கொண்டோ நடுவழியில் நின்று போவதில்லை. போதெல்லாம் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே, ஜெபிக்கும் போதெல்லாம் என் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஆராதிப்போமே அவரை முழுமனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய், ஆராதிப்போமே அவரை முழுமனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். வாக்கு தந்ததை வாக்கு தந்ததில் கொண்டு சேர்த்திட பாதையெல்லாம் நிழலாக கூட வந்தாரே. வாக்கு தந்ததில் கொண்டு சேர்த்திட பாதையெல்லாம் நிழலாக கூட வந்தாரே. போகும் வழியெல்லாம் உணவானாரே, வாக்கு தந்த கானானை கையளித்தாரே. போகும் வழியெல்லாம் உணவானாரே,
வாக்கு தந்த கானானை கையளித்தாரே. ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய், ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறை. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென் சொல்லுங்க. நீங்க போற வழியில ஆசீர்வாதம் பெறுத. என் பொண்டாட்டி கூட அப்படி சுட சுட தோசை சுட்டு கொடுத்துருப்பாளான்னு எனக்கு தெரியல. அந்த அக்கா பார்த்து பார்த்து போதுமா சார் ரோஸ்ட் ஆனது, திஞ்சிச்சா சார், போதுமா சார் எண்ணெய் ஊத்துங்க, போதும் எடுக்கா. ஆமென் சொல்லுங்க. சுட சுட தோசை, சுட சுட பீப் போகடா. இந்த ராசி உங்களுக்கு இருக்குதான்னு தெரியல, எனக்கு இருக்குது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. போகிற வழியெல்லாம் என்னதான் நமக்கு. இன்னைக்கு நான் சொல்றேன், நீ சும்மா நடந்து போனாலே காசை கொடுப்பான். அல்லேலூயா சொல்லுங்க. நீ போய் நின்னாலே காசு கொடுப்பான். வேலையே செய்ய மாட்டேன், வேலை செய்யணும் முன்கூட்டியே காசை கையில் கொடுப்பான். இதை தான் போகிற வழியெல்லாம் ஆசீர்வாதம். இது வரைக்கும் உங்கள் வீட்டில் வெறுமையாக எதனா இருந்திருக்கா? இது வரைக்கும் ₹1 இல்லாமல் இருந்திருக்கிறியா? உன்னை அறியாமலே கர்த்தர் நடத்துவா. யோசிச்சுனே போகிறேன், காசு எடுக்காமல் வந்துட்டோமே, வெறும் ₹70 தான். இன்றைக்கி பெட்ரோலை போட்டால் ஞாயிற்றுக்கிழமை அவசரமாக போய் குஞ்சின்னு போடாமல் என்ன பண்ணுறது, ₹70 தான் இருக்குது ஆண்டவரே நினச்சினே போனேன். பாஸ்டிங் ப்ரேயர் முடிக்கிறதுக்கு எவனா காணிக்க கொடுப்பானா? வந்தால் ஒரு அம்மா ₹500 காணிக்க கொடுக்குது. ஐயா எனக்கு தெரியும் என்னை நடத்துகிறவர் யாருன்னு. அவர் என்ன வெறுமையா இல்லையா? நீருள்ள இடங்களிலே என்னை நடத்தி, புல்லுள்ள இடங்களை நினைத்தி, அமர்ந்த தண்ணீர் அண்டை கொண்டு போய் என் ஆத்துமாவை திருப்தி ஆக்குகிற ஒருவர் என்னோட இருக்கிறார். அவர் சொல்றாரு, உன்னை காப்பாத்துறதுக்கு என்ன காரணம் நினைக்கிற? சேதப்படாதபடி பாழா கடந்த இடத்தை கட்ட போற. ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு இருள இருக்கிற யாருக்கும் தெரியல உன் கிருபை தாளந்து, உன்னோட திறமை, நீ வச்சிருக்கிற ஐடியாஸ் எல்லாம் புரியல யாருக்கும். அதெல்லாம் ஒரு நாள் வெளிப்பட பண்ணுவேன். ஆமென் சொல்லுங்க. வெளிப்பட பண்ணி உன்னை காப்பாத்தி வழியோரத்தெல்லாம் ஆசீர்வாதம். போகும்போதே சொல்லுவா ஆட்டல, இது என் வீடு தான், இந்த இடம் நான் தான் வாங்கி போட்டுக்கிறேன், என் பையன் இதை கட்டி வச்சிருக்கிறான் சொல்லி கையை தட்டி சொல்லுங்களேன். வழி ஓரங்களில் எல்லாம் ஆசீர்வாதம். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்புங்க, நம்ம பிளாட்பாரத்தில் இருந்தது போல நம்ம பிள்ளைங்க இருக்க போறது இல்லை. ஆமென் சொல்லுங்க. கண்டிப்பா சொல்லுவேன், மெயின் ரோட்ல போகும்போதே சொல்லுவேன், என் பையனோட காம்ப்ளெக்ஸ் தாங்க அது. ஆமென் சொல்லுங்க. இது என் பையன்துங்க, இது என் பொண்ணுக்கு கொடுத்துட்டேங்க. இதை அல்லேலூயா. நடக்க போறத சொல்றேன், சந்தோஷமா கேளுங்க சிஸ்டர். அல்லேலூயா. நீ இருந்த ஹாஸ்பிட்டல் ஷீட்ல உன் பிள்ளை இருக்க மாட்டான். ஆமே. நீ இருந்த குடிசையில உன் பிள்ளை இருக்க மாட்டான். ஆமேன்னு சொல்லுங்க. கர்த்தர் என்ன பண்ண? வழியோரங்களெல்லாம் ஆசீர்வாதம்யா. அல்லேலூயா. வழியோரங்க வாசி வாசிமா வாசி, டைம் ஆச்சு. என்ன சிஸ்டர்? எங்க போனாலும் மேய்ச்சல் தான். ஆமேன்னு சொல்லுங்க. துட்டா கொடுப்பா நீ போனீனா. என்னப்பா? ஆமென் சொல்லுங்க. நீ செஞ்சது ₹300 வேலை, கையில ₹600 கொடுத்து அனுப்புவான். உனக்கே சாக்கா இருக்கும் எப்படின்னு சொல்லிட்டு. ஏன்? உனக்கு நான் கூட இருக்கிறேன். அழகா சொல்றாரு பாருங்களேன். சகல மேடுகளில் அவர்களுக்கு ஆக்சுவலா என்ன ரகசியம்? கவனிங்க கவனிங்க. ரகசியம் என்ன? பைபிள் ரகசியத்தை புரிஞ்சுங்க. பள்ளத்தாக்குல தான் மேய்ச்சல் இருக்கும். மேட்டு மேல என்ன தண்ணி நிக்காது, மேய்ச்சல் வராது. இங்க சொல்றாரு, நீ எதிர்பார்க்கிற இடத்துல ஆசீர்வாதம் இல்ல, நீ எதிர்பார்க்காத இடத்துல உன்னை கொண்டு போய் அந்த இடத்துல வச்சு உன்னை ஆசீர்வதிப்பேன். நீ எதிர்பார்த்தது கொஞ்சம் கையில வந்து, நீ எதிர்பார்த்தது நிறைய கையில இருக்குது கொஞ்சம். இதை வச்சு என்ன, இதை வச்சே மேனேஜ் பண்ணி, இதை வச்சே உன்னை நடத்த நான் வல்லமை உள்ளவராய் இருக்கிறேன். அல்லேலூயா. ஆமென் சொல்லு தம்பி. நீ எழுதுற எக்ஸாம்ல இந்த வாட்டி அதிசயமா பாஸ் பண்ண வைப்பார். அல்லேலூயா. பார் கவுன்சில்ல பதிவு பண்ணிட்டு மாலை கீழே பேனர்லாம் வச்சு, ஐயா போட்டோவை போட்டுறாத, போட்டினா ஃபங்க்ஷனுக்கு வரமாட்டேன். ஆமேன்னு சொல்லுங்க. என் போட்டோவே வெளிப்படக்கூடாது. அல்லேலூயா. பிளான் பண்றான், எங்க ஐயாவை எப்படியாவது நிறுத்தி எல்லாரும் எதிர்க்கும் பாடிய நூல்ல பிரபலமாக்கி நான் ஃபங்க்ஷனுக்கே வரமாட்டேன். ஆமேன். அல்லேலூயா. உன் மனசுல இருக்குது ஓடும் தம்பி எனக்குள்ள, அதான் நான். அல்லேலூயா. வகல மேடுகளில் மேய்ச்சல் உண்டாகி. 10ஆம் வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். ஏன் பிரதர் சேதப்படாதபடி காப்பாத்தினா தெரியுமா சிஸ்டர்? அவர்கள் பசியா இருப்பதில்லை. அல்லேலூயா. எனக்கு நான் ரொம்ப எக்ஸைட்டிங்கா, ரொம்ப ஊனிப்பா கவனிக்கிற விஷயம், விசுவாசி குடும்பங்கள்ல ஒருத்தர் கூட வறுமையில பசியில இருந்துடக்கூடாது. நான் ரொம்ப அதை ரொம்ப வந்தோடனே ஆனந்திக்கிட்ட கேட்பேன், இல்லைக்கா வீட்டுக்கு போனியா, உங்கள் வீட்டில் பார்த்தியா என்னன்னு? பார்த்தம்மா. ஒன்று கேட்டியா? ஃபோன் பண்ணி எதனா வேணா வாங்கிக்கமான்னு கேளு. அங்கே பார்த்தியா? கேட்டியா? சோஃபியா கேட்டியா? ஸ்வேதாவை கேட்டியா? காசு வேணா முதல்ல நீ என்கிட்ட தான் என்ன பண்ணணும், வாங்கினா கொடுத்துடணும் திரும்பி. ஆமேன்னு சொல்லுங்க. என் காசு இல்லை, சர்ச்சி காசு. ஆமேன்னு சொல்லுங்க. கேளுப்பா கேளுப்பா. ஏன் கேட்குறோம் தெரியுமா? எனக்கு நான் நம்புறேன், கர்த்தரை நம்பி என்னைக்கு வந்தோமோ அன்னையிலேருந்து நம்ம பசியாக இருப்பதில்லை. எத்தனை பேர் நம்புறீங்க? என்ன மாதிரி பசியை அனுபவிச்சாலும் இங்கே ஒரு ஆள் கூட கிடையாது. என்ன மாதிரி பட்டினி கிடந்தாலும் ஒரு ஆள் கூட கிடையாது. பட்டினியில சுருண்டு ஒரு உப்பு தண்ணி குழா இருக்கும். அப்பெல்லாம் அந்த காலத்துல உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, துணி துவைக்கிறதுன்னு ஒரு குழா தண்ணி வரும் அந்த காலத்துல, தெரியுமா உங்களுக்கு? அந்த தண்ணியில வர தண்ணியை போய் மடங்கா குடிப்பேன். மடங்கா குடிச்சு உடம்பு பூரா சரங்கு வந்துடுச்சு எனக்கு.
அந்த தண்ணியை பசி தாங்காது. எங்க அக்கா காரி கொடுமா பண்ணுவா, என்ன எல்லாருக்கும் சாப்பாடு போடுவா, இல்லவே இல்லை சாப்பாடுன்னுவா. எங்க மாமா ஜெய், சொந்த தாய் மாமன் ஜேபி, எங்க அக்கா கல்யாணம் பண்ணிக்கினா இல்லவே இல்லைன்னுவா. கடைசியில் இவ்வளோண்டு சோறு, நீங்க நம்ப மாட்டீங்க, எடுத்து அவ்வளோண்டு சோத்தை டொம்முன்னு வச்சுட்டு போவா அந்த இதுல. என்ன மாதிரி நீங்க பசி அனுபவிச்சிருக்க மாட்டீங்க, என்னென்ன மாதிரி நீங்க பட்டினி கடந்திருக்க மாட்டீங்க. ஆனா என்னைக்கு இந்த வேத புத்தகத்தை கையில தூக்கணும், என்னைக்கு இந்த தெய்வத்தை நம்பி வந்தேனோ, அவர் வானத்தில் இருந்து எனக்காக மன்னாவை பொழிய பண்றார். ஆமேன் சொல்லுங்களேன், அல்லேலூயா. சாதாரண ஹோட்டலுக்கெல்லாம் கூட்டு போக மாட்டாங்க பிரதர். என்ன என் தம்பிங்க, என் பிள்ளைங்கள நான் சொல்றேன், சாதாரண இடத்துக்கெல்லாம் கூட்டு போக மாட்டான், இருக்கிறதுலே ஹை கிளாஸ். எப்படி பாஸ்டர் இது வந்தது? நான் நம்பின ஒருவர் வழியோரங்களில் என்ன மேய வைத்தார். வழியோரங்களில் மேய வச்சு என்ன என்ன பண்றாரு பிரதர்? நீங்க வேலை இல்லை, ஆனா திருப்தியா சாப்பிட்ற. கொரோனால எத்தனை பேர் வீட்டில் 2 மூட்டை 3 மூட்டை அரிசி இருந்தது? என் வீட்டில் இருந்தது. இது வரைக்கும் நான் உழைச்சி சம்பாதிச்சு இத்தனை வருஷத்துல 3 மூட்டை அரிசி பார்த்ததே இல்லை. பிரிட்ஜாண்ட 3 மூட்டை இப்படி தூக்கி நிறுது. நான் சொன்ன ஸ்கிரீன் போடுற எவனா வரவன் கண்ணை என்ன வச்சுட்டு போட போறான். ஆமேன்னு சொல்லுங்க. எப்படி நடத்தினார் பிரதர்? 2.5 வருஷம் பிரதர். 10 ரூபாய் காணிக்க கிடையாது, விசுவாசி கிடையாது, ஒண்ணும் கிடையாது. கிராமத்துல ஏழை ஜனங்க மூட்டை மூட்டையா கொடுத்து அனுப்புங்க. சும்மா சொல்லக்கூடாது, போனாலே கொடுத்து அனுப்புங்க. கர்த்தர் நடத்த முடியும் பிரதர். நீ வேலை செஞ்சாதான் பொழைப்ப நீ நினைக்காத. நீ ஓட்டுற தொழிலே உன்னை ஆசீர்வதிப்பார், நீ செய்கிற வேலையிலே உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னை பசியா விட மாட்டார். சங்கீதம் 37:25 சொல்றாரு, நான் இளைஞனாய் இருந்தேன், இன்றைக்கு முதிர் வயது உள்ளவனாய் மாறிவிட்டேன். நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறைந்து திரிந்ததை என் கண்கள் கண்டதில்லை. 81ஆம் சங்கீத கடைசி வசனத்தை சொல்றாரு, உச்சிதமான கோதுமைனாலும் கண்மலை தேனினாலும் உன்னை நான் திருப்தியாக்குவேன். யோவேல் 2:26 சொல்றாரு, என் ஜனங்கள், யோவேல் 2:26, நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் சாப்பாட்டுல ஒருபோதும் வெட்கப்பட்டு கையை தட்டி சொல்லு ஆமென். நம்ம சாப்பிடுற மாதிரி அனில் அம்பானி சாப்பிட மாட்டான். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஒரு பக்கம் தோஞ்சொலி, இந்த பக்கம் என்னது, இந்த பக்கம் வந்து பார்த்தா வாத்துக்கறி, இன்னாண்ட பார்த்தா மாட்டுக்கறி, இன்னாண்ட பார்த்தா என்னது என்ன கறி, ஓடுறது நடக்கிறது பறக்கிறது, மொத்த ஞாயிற்றுக்கிழமை யார் வீட்டில் தாங்குது சொல்லுங்க. டைம் ஆயிடுச்சு, பாயிண்ட்டுக்கு போகல, அதனால தான் அப்படி பேசுறேன். கொஞ்சம் டைம் ஓட்டி அனுப்பிச்சிடுறேன் உங்களுக்கு. ஐயா நான் சொல்றேன், நீ கர்த்தரை நம்பி வந்துட்டல்ல, பசியா இருக்க மாட்டேன். ஆமென். அம்லே சிஸ்டர் நல்லா சாப்பிட்றீங்களே? நல்லா சாப்பிடணும் வீட்டில், சரியா? நல்ல பணத்தெல்லாம் எடுத்து போய் எங்கேயும் அங்கே இங்கெல்லாம் என்ன வீணாக செலவு சாப்பாட்டுக்கு போக மீதிக்கிற காசை கடங்காட்சி கொடுங்க. யாராக இருந்தாலும் சொல்கிறேன், வீட்டில் திருப்தியாக சாப்பிட்ணும். பிள்ளைங்க அம்மா கிம்மா எல்லாம் நல்லா சாப்பிட்ணும், நல்லா சாப்பிட்ணும். அல்லேலூயா சொல்லுங்க. சாப்பாட்டில் மாத்திரம் என்ன பண்ணக்கூடாது, 3 காரியத்தில் கணக்கே பார்க்கக்கூடாது. யாரும் கரெக்டாக சொல்லுங்க, டக்கு டக்குன்னு சொல்லுங்க. 3 காரியத்தில் நான் இதை செஞ்சேன் அப்படின்ட்டு கணக்கு எழுதி வைக்கவே கூடாது. என்ன காரியம்? பசி எடுத்தது, பெரம்பூர் சீனிவாசாவுக்கு போனேன், பெரம்பூர் சீனிவாசாவில் போயிட்டு ஒரு மசால் தோசை சாப்பிட்டேன், 86 ரூபாய், ஜிஎஸ்டி 3 ரூபா போட்டான், 89 ரூபாய். அப்புறமா ஆசையா இருந்ததுன்னு சொல்லிட்டு ஒரு மசாலா பால் வாங்கி குடிச்சேன், அது 16 ரூபாய். டெய்லி எழுதவே கூடாது. அது மாதிரி எழுதுற ஆள்லாம் இருக்கிறான், தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கு சண்டை வந்துடுச்சான், இந்த ஆள் என் மேல அன்பாவே இருக்க மாட்டாரு, என்ன இது மாதிரி பண்றாரு அப்படின்னு கேப்ரியல் என்கிட்ட சொல்லிச்சான். அவர் சொன்னார், என்ன பாஸ்டர் நான் அன்பா இல்லை, இன்னும் அன்பா இல்லைன்னாரா. அது சொல்றாங்களா, அவங்களே கேளுங்கன்னாரா. அன்பாவே இருக்க மாட்டார் பாஸ்டர், எது வாங்கினாலும் கணக்கு பார்க்கறாரு பாஸ்டர். ஒரு பிரேச்சி கேட்டா பிரேச்சி தானே அது, பிரோச்சி கேட்டா 86 ரூபாய் வானான்றாரு. பாஸ்டர் இவளுக்கு நான் எவ்வளவு செஞ்சுக்கிறேன் பாருங்க பாஸ்டர் சொல்லிட்டு கல்யாணம் ஆகி 14 வருஷத்துல 14 டைரி எடுத்து வந்து போட்டாராம். பிராண்டட் இன்னர் வேற வாங்கி கொடுத்தது எழுதி வச்சிருக்கிறான். இவெல்லாம் ஒரு புருஷனா? நாங்க செஞ்ச சேவையெல்லாம் சொல்லவே முடியாது. அடே நான் கருவேப்பிலை கூட வாங்க வெளில அமிச்சது இல்லை இது வரைக்கும். பூண்டு எவ்வளவு விலைன்னு தெரியுமா கேட்டு பாருங்க. உரிச்சு உள்ள போட தெரியும். ஏமா இவ்வளவு பூண்டை போட்டேன். அவர் சொன்னாரா, கவனிங்க, கூட்டு போன ஷாப்பிங், ஐஸ்கிரீம், கோன் ஐஸ் கேட்டா கோன் ஐஸ் 16 ரூபாய் எழுதி வச்சுக்கிறானா. செருப்பு கேட்டா பாட்டா செப்பல் பிராண்டோட எழுதி வச்சுக்கிறானா டேட்டோட. அந்த 16 டைரி தூக்கி போட்டு சொன்னாரா, இவன் கூட நீ வாழாத, நீ போயிடு மாட்டாரான். ஆமென் சொல்லுங்க. உன் வயிற்றுக்கு சாப்பிட்றத கணக்கு எழுதக்கூடாது. போய் புடிச்சிக்குதா, நல்லா இருந்ததா, போடு 3/4 கிலோ. ஆமென் சொல்லுங்க. நான் ஏன் பாலிசி என்ன தெரியுமா, போன உடனே சிலர்லாம் உட்காந்து தண்ணி வெறும் தண்ணி குச்சி வயிறு பாதி நிரப்பிடுவோம். ஹோட்டல்ல மசாலா தோசை 84 ரூபாய், பரோட்டா 32 ரூபாய், இதுக்கு 2 இட்லி கொடு. அதே அப்ப பார்த்த நீ பிக்ஸ் ஆயிடுச்சு மைண்ட்ல. இந்த மாதிரி விசுவாசி ஒரு ஆள் கூட என்ன வரக்கூடாது. கஞ்ச பிசினாரி இவங்க சித்தமா ஒருத்தங்கிறான், பழுதுக்கு பட்டாணியை தொட்டு தின்னுவான். நம்ம உங்களுக்கு ஏன் மேட்டர் தெரியுமா? உங்களுக்கு
பழுதே சாப்பிட்டனா கூட சுட சுட பகடா சுட்டு கொடுக்கணும், இல்லைன்னா மசால் வடை சுட்டு கொடுக்கணும், மீன் குழம்பு இருந்தால் சூடு பண்ணி கொடுக்கணும். என்னது பழுதே சாப்பிட்டாலும் அதுவும் லக்ஸுரியாக தான் சாப்பிட்றது. நம்மளாம் பட்டாணி சுட்டு சுட்டு சாப்பிட்டான் பாருங்க, கிட்னி ஃபெயிலியர் ஆகி போச்சு. உண்மையா பொய்யான்னு கேளுங்க. பீ கஞ்சன் சொல்லுவான்ல, நல்லா வயிற்றுக்கு சாப்பிட்றதை கணக்கு எடுத்துக்கூடாது. ரெண்டாவது, நம்ம பெத்தெடுத்த பார்த்தீங்களா பிள்ளைங்க, நம்மளை பெத்தாங்க பார்த்தீங்களா தாய் தகப்பமாரு, இவங்களுக்கு கொடுக்கறது வாங்கி கொடுக்குறது சாப்பாடு கணக்கே பார்க்கக்கூடாது. கேக்குன்னா பிள்ளைங்க அப்பா ஃப்ரைட் ரைஸ் வாங்கி கொடுப்பான்னு சொல்லுவோம், அப்பா முந்தாண்டே தானே தின்ன அப்படின்னு ஒரு வார்த்தை வாயிலேருந்து வரும். ஆனால் உள்ள புள்ள கேட்டுச்சே. நம்ம இருந்த காலத்தில் ஃப்ரைட் ரைஸ் இல்லை பிரதர், இது இருந்த காலத்தில் இருக்குது, வாங்கி கொடு ஆமேன்னு சொல்லுங்க. நம்ம இருந்த காலத்தில் லாலிபாப் சிக்கன் இல்லை, இப்போ லாலிபாப் சிக்கன் தந்தூரி இருக்குது, எல்லாம் இருக்குது, வாங்கி கொடுங்க. அதை வந்து கணக்கு எழுதாத ஆமேன்னு சொல்லுங்க. மூணாவது, ஊழியக்காரனுக்கு கொடுத்த காணிக்க தசம பாகத்தை கணக்கு எழுதக்கூடாது. அது நீங்க ஊழியக்காரனுக்கு கொடுக்கல, கர்த்தருக்கு கொடுக்குறீங்க. அல்லேலூயா. இந்த மூணை யாரு கணக்கே எழுதலையோ அவங்க கையில் எப்போதும் காசு இருக்கும். அல்லேலூயா. நல்லா நல்லா வாங்கி கொடுங்க, நல்லா பண்ணுங்க. அதுக்கு ரொம்ப லக்ஸுரியா போக வேணாம். நம்ம விரல் என்னமோ அந்த வீக்கத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுங்க, நம்ம லெவல் பரமூர் சீனிவாசா தான் ஆமேன்னு சொல்லுங்க. அதை தாண்டி என்ன பண்ண முடியாது. ஆமா தானே. இங்க 60 ரூபாய், அங்க 80 ரூபாய் தோசை, 20 ரூபாய், தாராளமா சாப்பிடலாம். நல்லா கவனிங்க, இங்க அழகா ஆண்டவர் சொல்றாரு, அவங்க எப்படி இருப்பது இல்லையா, பசியா இருப்பதில்லை. ரெண்டாவது எப்படி இருக்கிறது இல்ல, தாகமா இருப்பதில்லை. தாகம்னா என்னது, ஒரு 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 வசனத்தை குறித்த ஒரு தாகம், அபிஷேகத்தை குறித்த ஒரு தாகம், இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை மேல இருக்கிற ஒரு தாகம். ஆமென் சொல்லுங்க. தாகமா இருப்பதில்லை. சொல்லிட்டு தான் சொல்றாரு, உஷ்ணமாகிலும் வெயிலாகிலும் அவர்கள் மேல் படுவதில்லை, அவர்களுக்கு இறங்குகிறவர் அவர்களை நடத்தி அவர்களை நீர் ஊற்றுக்கு கொண்டு போய் விடுவார். சொல்லிட்டு தான் சொல்றாரு, என் மலையெல்லாம் உனக்காக வழியாக்குவேன், என் பாதையெல்லாம் உயர்த்தப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். 23ஆம் வசனம் சொல்றாரு, ராஜாக்கள் உன்னை வளர்க்கும் தந்தைகளும் அவளுடைய நாயகிகள் உன் கை தாய்கள். இது அப்படியே மோசே வாழ்க்கையில் நிறைவேற்றி பாருங்க, யோசேப்பு வாழ்க்கையில் நிறைவேற்றி பாருங்க. இவனுக்கு 2 பேருமே அனாதை பாருங்க, வனாந்தரத்தில் விடப்பட்டவன், கர்த்தர் சேதப்படாதபடி காப்பாத்தி அவர்களை நாயகிகள் உன் கை தாய்மாருமாய் இருப்பார். தரையிலே முகுர குப்புற விழுந்து உன்னை பணிந்து. பிரதர், தீர்க்க தரிசனமா எடுத்துங்க. இதை தீர்க்கது உன்னை எதுக்கு தெரியுமா சேதப்படுத்தாம காப்பாத்தினாரு, உன் எதிரியெல்லாம் உன் காலில் விழ வைப்பாரு. அல்லேலூயா சொல்லுங்க. அவன் எவ்வளவு பெரிய பொசிஷன்ல இருக்கட்டும் பிரதர், நீ எவ்வளவு சின்ன ஆளா இருக்கட்டும் பிரதர், உன் காலில் விழ வைப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. வைத்து முகங்குப்புற விழுந்து உன்னை பணிந்து உன் கால்களின் தூளை என்ன பண்ணுவானா, உன் காலில் இருந்து விழற மண்ணை நக்கற என்ன விட்டுருவானா. என்ன பாஸ்டர், இதெல்லாம் நடக்குமா பாஸ்டர்? வாழ்க்கையில நடக்கும். யார் சொன்னது? அல்லேலூயா, நடக்கும். ஆமென் சொல்லுங்க. எப்படி அற்பமான ஆரம்பத்தை யார் அசட்டை பண்ண முடியும்? ஒரு காலத்துல யோபினுடைய காலில் இருந்து விழுந்த மண்ணை கூட மிதிக்கிறதுக்கு யோசிச்சானா, அவ்வளவு செல்வந்த. ஆனா அவன் நடந்து போகும்போது காலை தட்டி விட்டானுங்களாம். அவன் சொல்றான், நாய்க என் மந்தை காக்கிற நாய் ஸ்தானத்தில் கூட அவனை நான் வைக்கல, அவன் என் காலத்தை பரவாயில்ல, கர்த்தர் மாத்துவார். இது நடந்ததுயா. அவனுடைய சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதித்து இரட்டிப்பாய் கொடுத்த போது அவன் மண்ணு கீழே விழுமாத சாப்பிட்றதுக்குன்னு பார்த்தானுங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை. பிரதர், நீ கர்த்தருக்கு காத்திருக்கிற, என் வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கணும்னு காத்திருக்கிற, உன் குடும்பத்தில் ஒரு அற்புதம் நடக்கணும்னு காத்திருக்கிற, நான் உன்னை சேதப்படுத்தாதபடி உன்னை காப்பாத்தினது எதுக்காக தெரியுமா? நீ வெட்கப்படுவதற்கு அல்ல, உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் மாற்றுவதற்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க இதை? அல்லேலூயா சொல்லிட்டு சொல்றாரு 25, இதோ பராக்கிரமனும் சிறைப்படுவார்கள், விடுவிக்கப்படுவார்கள், பலவந்தனால் கொள்ளையிடப்பட்டதும் விடுதலையாக்கப்படும். உன்னோட வழக்காரோட நான் வழக்காடி உன் பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்ளுவேன், உன்னை ஒடுக்கினவர்களுடைய மாம்சத்தை அவர்களுக்கே தின்ன கொடுப்பேன். ஆமென். மதுபானத்தால் வெறி கொள்வது போல தங்களுடைய ரத்தத்தினால் வெறி கொள்ளுவார்கள். கர்த்தரா யாக்கோபின் வல்லவருமாகிய உன் இரட்சகரும் மீட்பருமாகிய மாம்சமான யாவரும் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென், அல்லேலூயா. 2ஆம் வசனத்தில் சொல்றாரு 52, மீட்க கூடாதபடி என் கரம் குறுகிற்றோ மோசே. என் கரம் குறுகி போச்சு நினைக்கிறியா? இவ்வளவு ஜனத்துக்கு எப்படி ஆண்டவரே கொடுப்பீங்க காடை? என் கரம் குறுகி இருக்குன்னு நினைக்கிறியா மகளே? உன்னை நிரந்தரமாக்க என்னால முடியாதா? உனக்கு போஷிக்க முடியாதா? என் கரம் இன்னும் குறுகி போல. எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. விரிக்கப்பட்ட கரம் அது. ஆமென். அணைக்கிற கரம் அது. மீட்க கூடாதபடி என் கரம் குறுகிட்டோ, விடுக்கு வைக்கிறதுக்கு என்னிடத்துல பலன் இல்லாமல் போயிட்டு நினைக்கிறியோ?
இளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கேற்ற வார்த்தைகளை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமான நாவை தந்தருளினார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. 3 காரியத்தை சொல்லி முடிச்சிட்டுமா? முடியுமான்னு நினைக்கிறேன். அடுத்த வாரம் சொல்றேன். திரும்பி பார்த்துட்டாங்க கிளாக்க. 3 காரியம். தேவன் உங்கள் மேல் வைத்திருக்கிற ஆளுகையை, அதிகாரத்தை ஒருத்தாலும் சேதப்படுத்த முடியாது. எத்தனை பேர் நம்புறீங்க? உனக்கு ஒரு ஆளுகையை கொடுத்துட்டார், உனக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்துட்டார். எந்த சூழ்நிலையும் அது சேதப்படாது. ரெண்டாவது சொல்றேன். ரெண்டாவது எழுதிக்கங்க வேண்டா. உங்களுக்கு வருகிற சோதனைகள் உங்களை சேதப்படுத்த முடியாது. அல்லேலூயா. 3வது சொல்றேன், எழுதிக்கங்க. அழைப்பும் அபிஷேகம் பெற்றவனை எதுவும் சேதப்படுத்த முடியாது. கையை தட்டி சொல்லிடுங்களேன். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. உங்கள் மேல் கர்த்தர் வைத்திருக்கிற ஆளுகை, அதிகாரத்தை சேதப்படுத்த முடியாது. உங்களுக்கு வருகிற சோதனைகள் உங்களை சேதப்படுத்தாது. 3வது சொல்றேன், அழைப்பும் அபிஷேகம் பெற்ற உன்னை ஒன்றும் சேதப்படுத்தாது. அல்லேலூயா. சந்தோஷமா? அடுத்த வாரம் இந்த செய்தியை தொடர்றேன். என்னால் இந்த இன்ட்ரோடக்ஷனே இவ்வளவு நேரம் பரிசுத்த ஆவியானவரே நடத்திட்டார். எத்தனை பேர் சந்தோஷமா இருந்தது? ஆமென் சொல்லுங்களேன். அதனால ஒண்ணு சேதப்படுத்தாது மகளே. என்ன வேணாலும் வரட்டும். உன் மேல பாம்பே ஏறி போனா கூட ஒண்ணு நடக்காது உனக்கு. ஆமென் சொல்லுங்க. ஆமென். அதனால கர்த்தர் நமக்கு துணையா இருக்கிறார். அவர் நம்மளை காப்பாற்றுவார். நம்மள அவர் நடத்துவார். எல்லாம் அப்படியே கண்களை மூடி ஹல்லேலூயா.